அதுக்கப்புறமா டிஎம்கே பாத்துப்பான். கங்கம் அதுக்கப்புறம் டிஎம்கே வச்சு செய்வான். ஆனா ஒண்ணு சூர்யா ஃபேன் இருக்காங்க, கங்கம் வரும். நல்லா கேட்டுக்க, இந்த நேரத்துல இங்க வந்து தயவு செஞ்சு ஃபேன் ஃபைட்டே பண்ணிடாத, ஓப்பனா சொல்றேன். ஏன்னா அடுத்தவன் ஃபேன் ஃபைட்ல உள்ள பூந்து குட்டையை கிளப்பி விட்டு அதுல மஜா பாக்குறது குளிர்காய பார்க்க தான் இவன் பார்ப்பான். நல்லா புரிஞ்சுக்க. அதனால எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து அண்ணனை கவனிக்கணும். நல்லா புரிஞ்சுக்க. நான் இல்ல எனக்கு இவனை பிடிக்கும், எனக்கு அவனை பிடிக்காது. தயவு செஞ்சு சொல்றேன், உன் வெறுப்பெல்லாம் தூக்கி ஓரமா அப்படியா தூக்கி குப்பையில தூக்கி போட்டு இல்ல பாக்கெட்ல சொக்காக்குள்ள போட்டு படுத்துங்க. நான் என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்க. நான் உன்ன பர்மனண்டா ஒத்துமையா இருன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன், 2026 வரைக்கும், 2026 வரைக்கும் தான் சொல்றேன். 2026 வரைக்கும் நீ உன் ஃபேன் ஃபைட்டை தூக்கி அப்படியா வை. உன் படம் வருதா, உன் ஆள் படம் வருதா கொண்டாடு. அடுத்தவங்க கூட உட்காந்து கம்பேர் பண்ணி இந்த வேலையை வந்து பண்ணு விட அலோவ் பண்ணாத. ஏன் அப்படின்னா இவன் உள்ள போருவான். உனக்கே தெரியும், சோசியல் மீடியால இவனு ஒருத்தனுக்கே ராபர்ட்னு ஒருத்தவன் பிட்டடிக்கு பிறந்தவன், அவனுக்கே 10 ஐடி இருக்கு. உனக்கே தெரியும். கபிலம் ப்ரோ நாங்க என்னைக்குமே பாக்ஸ் ஆஃபீஸ் அஜித் எதிர்பார்க்கல, ரசிகர் நாங்களும் எதிர்பார்க்கல ப்ரோ. அவர் எதிர்பார்த்தாருன்னா அது வேற மாதிரி. என்ன சொல்றேன்னா உள்ள பூந்து நல்லா கேட்டுக்க, அவன் இந்நேரம் ஐடியா ஓபன் பண்ணிருப்பான். நான் பந்தயம் கட்டி சொல்றேன், உன் கண்ணுக்கு முன்னாடி அவன் அஜித் ரசிகனா இருப்பான், என் கண்ணு முன்னாடி அவன் ரஜினி ரசிகனா இருப்பான், இன்னொருத்தன் கண்ணு முன்னாடி சூர்யா ரசிகனா இருப்பான். புரியுதா? ஐடியா உள்ள ஓப்பன் பண்ணிட்டு வந்து இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்வீட் வரும் பாரு. என்ன தெரியுமா ட்வீட் வரும்? ஒரு ரஜினி ரசிகராக நான் ஆதரிக்கிறேன், இந்த ஒன் டாப்ல ஜெயசீலன் சொல்லிட்டு ஒரு தலைவர் ஃபேன் சொல்லிட்டு நேத்து 2-3 நாளா பார்த்த ஒரு ஐடியா. இந்த மாதிரி 4-5 பேர் கிளம்புவாங்க, திடீர்னு வருவாங்க, ப்ரோ நாங்க வந்து சப்போர்ட் பண்ணோம் ப்ரோ அப்படின்பாங்க. அடுத்தது இவர் கீழே வந்து நன்றி ப்ரோன்றார். யாரு? நம்ம ஊர்ல இருக்கிறவன் சுற்றுல இருக்கிறவன் எல்லாம் கழுவி ஊத்துறலாம் இந்த எஸ்பிரிக்கு தெரியாது. எவனா ஒருத்தன் நன்றின்னு சொல்லி போட்டானா போதும், அட்டை உடனே சஞ்சங்கன்னு வந்து நிற்பான். ஆல்ரெடி ஒண்ணு வந்துருச்சு, நான் குரூப்ல போட்டிருக்கேன் பாத்துக்கோ. அதே மாதிரி அஜித் ரசிகர்ல யாராவது ஒருத்தன் இல்ல ப்ரோ 1000 தான் ஃபேன் ஃபைட் இருந்தாலும் தமிழ்நாடுன்னு வரும்போது நம்ம ஒற்றுமையா இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு குரூப்ல இருந்து யாராவது 1-2 பேர் கிளம்புவாங்க. அப்ப என்ன பண்றேன்னா அப்படியே கூப்பிட்டு வச்சு இந்த வச்சுக்கிட்டே அப்படியா போயிடு அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் சூர்யா ரசிகன் எல்லாருக்கும் நான் சொல்றது, தனுஷ் சிவகார்த்திகேயன் யாராருக்கெல்லாம் ஓட்டு உரிமைலாம் இருக்கோ எல்லாருக்கும் நான் சொல்றது, உன் ஃபேன் ஃபைட்டை தூக்கி அப்படிக்கா வச்சுட்டு இந்த பக்கம் அண்ணனை நல்லா கவனிச்சு அனுப்பு. ஆமா, இதை நீ மாலைங்கிலியமா போட்டு அனுப்பிச்சு விட்டா மட்டும்தான். சொல்லு இவனுக்கு இதுலயே எத்தனை அடி பாருங்க. ரிட்டையர்மெண்ட்னு நம்ம உட்காந்து சொல்லிட்டு இருந்தான், அதுக்கு ஒரு அடி விழுந்துருச்சு. இன்னொன்னு அது என்னது தவக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு நடிகரெல்லாம் உட்காந்து கிண்டல் பண்ணுவானுங்க இவனுங்க. அந்த தவக்கலை ஷார்ட் ஃபார்ம் தான் தாவைக்கா மாதிரியே இருக்குது. இதுக்கெல்லாம் இவனுங்க எங்க போய் செருப்படி வாங்க போறாங்க? எல்லார்கிட்டயும் கர்மா தான். இனி திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம், அவ்வளவுதான். திருப்பி கொடுக்கணும்ல இனிமேல. நீ அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆனா ஒண்ணு நாங்க குடுக்குறோம், ஆனா ஒண்ணு தெரியும், வாங்கு, நம்ம குடுக்குறோம், நீ வாங்குற. கட்சியுமே வந்துட்டு இல்ல, எந்த பெரிய கட்சியுமே இவனை சீண்டவே இல்ல. இவன் வர்றதை பத்தி எவனுமே பாசிட்டிவும் சரி நெகட்டிவும் சரி எவனுமே கண்டுக்காத மாதிரியே அப்படியே விட்டானுங்க. இப்ப இவனுங்க உட்காந்து எல்லார் காலையும் விடுவானுங்க. இவனை நான் ஒன்னே மட்டும் நல்லா தெரியுது, இவனை சினிமா விட்டு வெளில வராத அளவுக்கு அரசியல் பண்ணுவானுங்க. இவனை சினிமாக்குள்ளேயே அரசியல் பண்ண வச்சு அங்க அவனை அடிப்பானுங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, சாரோட குடிமை வந்து எல்லா சேனல்லையும் இருக்கு. முக்கியமா சன் டிவி, ஜெயா டிவிட்ட பழங்காலத்து கடந்த காலகட்டங்களில் கடந்து வந்த பாதைகள், சில அக்ரிமெண்ட்டு, சில வீடியோக்கள் எல்லாமே வந்து சன் டிவி ஜெயா டிவிட்ட இருக்கு. இந்த 2 டிவி சேனலும் எனக்கு தெரியல ஜெயா டிவிலாம் காத்துன்னு இருக்கிறான். என்ன சர்க்கார் பேனர் வச்சதுக்கே கீச்சவன் அவன்லாம் உள்ள இறங்கி பந்தயம் கட்டி செய்வானுங்க கட்சி பேரை வச்சு. அதாவது நீ உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்ய விரும்புற அப்படின்னா, நீ வந்து உண்மையிலேயே அரசியல் மாற்றத்தை ஒன்று கொடுக்க விரும்புற அப்படின்னா, நீ என்ன பண்ணணும்னா, நீ ஒரு பிரம்மாண்டமான ஒரு முன்னெடுப்பு எடுத்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்தி அது மூலமா மக்கள்கிட்ட நீ கொண்டு போய் சேர்க்கணும். இங்க கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்க மாட்டாங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வரப்போற நேரத்துல அவங்கவுங்க உள்ள சீட்டு யாரா இருக்குன்னு சொல்லிட்டு வேட்பு மனு ரெடி பண்றதுக்கே இங்க அவங்களுக்கு நேரம் இல்லை. இதுல இவன் ஒரு ஆளுன்ட்டு இவன் ஒரு கட்சின்னு சொல்லிட்டு இதுக்கு எதிர்ப்பு வைக்கிறதுக்குலாம் பிரச்சார நேரத்துல பாரு எல்லா கட்சியும் அடிச்சு போலக்கும். நீ பாரு, எப்போதுமே உள்ள ஒரு ஆள் புதுசா உள்ள வராங்கன்னா ஒரு பொக்கே கொடுத்து வெல்கம் தான் பண்ணுவாங்க. அதுதான் சபரி சொன்னாப்புல, நாங்க எங்க இது கட்சி தலைவர் வந்து வெல்கம் பண்ணிருக்கோம். அது நல்லா எனக்கு தெரியும், அப்படிதான் பண்ணுவாங்க எல்லாரும் அப்படிதான். வரவேற்கிறோம், இளைஞர்கள் அரசியல் கட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க, கூசாம சொல்லுவாங்க. யார விஜய் இளைஞர்னு கூட சொல்லுவாங்க. காதை கொடுத்துட்டு கேட்டு சிரிச்சுட்டு போக வேண்டியது அந்த பக்கமா. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துல கருத்து சொல்லுவாங்க, அங்கதான் முரண்பாடு வரும். ஓகேவா? 2வது எப்படி வரும் அப்படின்னா, நீ கருத்து சொல்லாம இருந்தீன்னா நாளைக்கு நீ விவாத டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் உன்னுடைய ரசிகர்களை கொண்டு போய் உட்கார வச்சு ஒரு பிரச்சனை நேரத்துல வந்து நிக்குது அப்படின்னா, தேவைக்க
தவக்க தவக்க படத்தோட தவக்க கட்சியோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தவக்க கட்சியோட கருத்து என்ன, கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப தவக்கவோட கட்சி நிலைப்பாடு என்னன்றதை தவக்கவோட உறுப்பினர்கள் இல்ல இவங்க வந்து சொல்லணும். இது தவக்க கட்சியோட வந்து கொள்கை, இது தவக்க கட்சியோட நிலைப்பாடு அப்படின்றத நீ சொல்லணும். இல்ல தளபதி கேட்டுதான் சொல்லணும், தளபதி கேட்டுதான் சொல்லணும்னா எந்த தளபதின்னு கேட்பான் அவன், எந்த தளபதின்னு கேட்பான் அவன். அப்ப அதுக்கு பதில் வராது. அப்ப தவக்க கட்சியோட நிலைப்பாடு என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்றத தவக்க கட்சி தலைவர் வந்து சொல்லி ஆகணும், இல்ல தவக்க கட்சியோட பொதுச் செயலாளர் சொல்லி ஆகணும். கரெக்டு தானே? என்னடா வார்த்தை வார்த்தைக்கு தவக்க தவக்கன்றீங்களே, என்ன கெட்ட வார்த்தை திட்டுறீங்களா? ஐயே தவக்க 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 இங்கிலீஷ்ல சொல்லணும், அதெல்லாம் முடியாது. இது தமிழ்நாடு, தமிழர் பூமி, இதுங்க தமிழ் தான் பேசணும். ஆமா பாத்துக்க. சொல்லு சபரி. இல்ல யார் வேணா இங்க கட்சி ஸ்டார்ட் பண்ணலாங்க, உரிமை இருக்கு. அதுதான் சொன்னேன். விஜய் ஆரம்பிக்கிட்டோம். அவரு இப்பதானே கொள்கை எல்லாம் சொல்லல, இன்னும் கொள்கை சொல்லல. என்னங்க பொடி வச்சு பேசுற மாதிரியே? ஐயோ அந்த பக்கம் நீ கசாப்பு கடை கத்திய வச்சுக்கிட்டு நீ மரத்துல கீழே வச்சு உட்காந்துட்டு காத்துன்னு இருக்கிற, குடலை இந்த பக்கம் தொங்க போடலாமா ஈரலை தொங்க போடலாமான்னு காத்துன்னு இருக்கிற மாதிரி தான் ஏன் பேசுறீங்க? இல்ல கபிலன், அவரு கொள்கை சொல்லட்டும். அவரு எது நீட்டுக்கு ஆதரவா இல்ல என்னென்ன ஆதரவு நிலைப்பாடு சபரி இங்க ரொம்பலாம் யோசிக்காத சபரி, நான் சொல்றேன். நிறைய மேட்டர்ஸ் அவன் இருக்கு. எப்ப சபரி சபரி எங்க அவ எங்க கை வச்சாலும் அடி விடும். ரொம்பலாம் யோசிக்காத, ரொம்ப புத்திசாலிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப புத்திசாலிலாம் கிடையாது. ஒரு இது ஆன்லைன் கட்சி எல்லாம் கிடையாது. இது ஆன்லைன்ல நீங்க எஸ்எம்கே தான் சொல்லணும், எஸ்எம்கே தான் சொல்லணும், எஸ்எம்கே இது எஸ்எம்பி தான் சொல்லணும். ஒரு கட்சி தலைவர் எஸ்எம்பிஎஸ் சொல்லணும். ஆக்சுவலி பிரஸ் மீட் பண்ணணும். பிரஸ்ஸையே மீட் பண்ண தைரியம் இல்லாதவர் எப்படிங்க ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு? அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சபரி, எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. இப்ப நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப புத்திசாலி எல்லாம் கிடையாது. அப்படி ரொம்ப அதிகமாக புத்திசாலியா இருந்தா கட்சி பேர் இப்ப அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்குதான் நீங்க கட்சி பதிவு பண்றீங்க, அதுக்கான சிக்கல் நிறைய இருக்கு. அது என்ன தெரியுமா, ஆள் எப்படி தெரியுமா யோசிச்சிருக்கிறான், நம்ம கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா வெளில கட்சி பேர் லீக் ஆயிடும், அதனால நம்மளே அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அது ஒரு பிரம்மாண்டமா பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கான் ஆளு, சோசியல் மீடியா மூலமா பண்ணிருக்கான். நீ கடைசி வரைக்கும் சோசியல் மீடியா பண்ணாரு. அட்லீஸ்ட் ஒரு அவரோட பொதுச் செயலாளர் வச்சு ஒரு பிரஸ் மீட், ப்ராப்பரான ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கலாம்ல. அது என்ன? யாரு பொதுச் செயலாளர்? அவன் போனாலே முதல் அடிக்கிறான். சபரி எனக்கு ஒரு டவுட், இது நான் தப்பா சொல்றேன், கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி கட்சி பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா 90 days வரைக்கும் யாராவது டிஃபார்மேஷன், அதாவது இது process அது ஆபீஷியலி ஆவறதுக்கு கொஞ்சம் 6 months ஆகும், 3 months ஆகும் இல்லையா? அதுக்கு டைம் கொடுப்பாங்க. யாராவது அப்போஸ் பண்றாங்களா? அப்படியே 1.5 கோடி உறுப்பினர்கள் உள்ள இருக்கிறாங்க, ப்ராசஸ் ஆகும். அந்த ப்ராசஸ் ஆகும் ஒரு கட்சி சின்னம் கேட்பாங்க. நான் என்ன சொல்ல, ஓகே கட்சி சின்னம் அந்த தலைவா படத்துல கையை தூக்கி விளங்க மாட்டிக்கிட்டு கையை தூக்கி நிப்பான் தெரியுமா, கிராஸா. இன்னைக்கு 3 சின்னம் அவங்க அதுக்கப்புறம் ஒதுக்குவாங்க. தேர்தல் ஆணையம் 3 சின்னம் ஒதுக்குவாங்க. இவங்க ரெக்வெஸ்ட் வச்சிருப்பாங்க. காக்கா சின்னம், அனில் சின்னம், காக்கா சின்னம், அனில் சின்னம், இல்லைன்னா கையை தூக்கி விளங்க மாட்டேங்கிற சின்னம். 3 சின்னம் நான் கொடுக்குறேன். எங்கள் ஓட்டுக்கு காக்காக்கு, எங்கள் ஓட்டுக்கு அணிலுக்கு, எங்கள் ஓட்டுக்கு விலங்குக்கு. ஐயா வட சின்னத்தை விட்டீங்க ஐயா மார்களே, அம்மா வட சின்னம் நாலாவது. ஆக்சுவலி இப்போ கரண்ட்லி நிறைய பேர் விமர்சனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழகன்றது வந்து ஒரு தப்பான சொல். அதுதான் சொல்றேன், ஒரு தமிழ்நாடுன்றதுதான் கரெக்டான சொல்லு. அதுக்கான வரலாறு ஏன்பா தலைவாடு ஒரு படம் வச்சான், கீழே பாண்டு லீடுன்னு வச்சான், அடுத்த நிமிஷமே அடுத்து வந்து கீழே இருக்கிற சப்டைட்டில மாத்த வச்சீங்க. இப்பதான் ஒருத்தன் கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணிருக்கிறான், அதுலயே நீங்க வந்து திருப்பம் போட்டு நீங்க ஃபெயில் ஆக்கி விட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் தான் சொல்றேன், அரசியல் தெரிஞ்சவங்க நல்லா தெரியும் தமிழ்நாடுனா என்ன, தமிழகம்னா என்னன்ட்டு. அதுதான் சொல்றேன். அதுக்கான அது வந்து ஒரு மாற்று அரசியல். அதுதான் சொல்றேன், அதுக்கான வரலாறு பெருசு. அது வந்து அவர் வந்து மறைக்கிறாரா அப்படின்ற மாதிரி தான் என்னோட கேள்வி இருக்கு. அண்மையில் வந்து உடனுக்குடன் செய்திகள் ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னா டிவி கேக்கு இன்னொரு ஃபார்ம் சொல்றாங்க, ஃபுல் ஃபார்ம் சொல்றாங்க. அவன் என்ன சொல்றான்னா, திர்ஷா வி விஜய் கேஃபார் என்னன்றது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. இது ஒரு ஃபுல் ஃபார்மா சொல்றாங்க. சரி, நம்ம அபியூஸ்லாம் மத்தவங்க எல்லாம் பண்றாங்க, நம்ம அந்த மாதிரி எல்லாம் பண்ற பழக்கம் கிடையாது, நமக்கு அந்த மாதிரி வழக்கமும் கிடையாது. இல்ல திர்ஷா இல்ல நயன்தாரான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தை பத்தி நம்ம பேசணும், வேற ஒண்ணும் இல்ல. சரி, எங்க சொல்லு டைஹார்ட், மக்கள் கருத்து கேட்போம். டைஹார்ட்
இன்னைக்கு நம்ம வந்து தவக்க கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய ஒரு மக்களா, சாதாரண ஒரு பொதுமனை மக்களா உங்களுடைய கருத்து என்ன? ஓ, இந்த பாட்டு போறதுக்காக நான் கேட்டேன். இதைத்தான் நான் வந்த உடனே போட்டேனே. நான் தான் வந்தேன்னு ஸ்பேஸ் ஆரம்பிச்ச உடனே சாவு குத்து பாட்டு தானே நானும் போட்டேன். புதிய தலைமுறை எப்படி நீ பண்ண? தலைவர் கட்சி நான் அரசியலுக்கு வருவது உறுதின்னு சொன்ன உடனே நீ பொதுமக்கள்கிட்ட கருத்து தானே கேட்ட. கொய்யால இப்ப கேளு கருத்து. இப்ப நான் கேட்கிறேன் பாரு கருத்து. கிங்ஸ்லி அவர்களே, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் அவர்களே, உங்களிடம் இருந்து ஒரு கேள்வி. தவக்க கட்சின்றது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன? கிங்ஸ்லி அவர்களே, பேரை பாரு கிங்ஸ்லின்ட்டு. தமிழ்ல ஒருத்த கூட பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் இங்கிலீஷ்ல போறாங்க. டிவிகேன்னு சொன்னாங்களே கட்சி பேரு தவக்க. அது டிவி அல்ல, டிவிகேல டீனா அந்த லியோல விஜய் பேர் சொல்லிப்பானே அதான் ஒருவேளை தலைவர்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்வீட் வந்தாலும் வரும்பா. இப்பயே சொல்லிடுறேன், வாழ்த்துக்கள் சொல்லி ட்வீட் வரும். உடனே ஐயோ தலைவர் அவரு வாழ்த்து சொல்லிடுவாரு. இப்பயே சொல்லிட்டேன், தலைவர்கிட்ட இருந்து ட்வீட் வரும், ஒரு வாழ்த்து வரும். யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் மக்கள் நீதி மையத்துல கட்சி ஆரம்பிச்ச உடனே இமீடியட்டா வாழ்த்து வந்துச்சுல, அந்த மாதிரி வரும். உடனே தலைவர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னு வந்து நின்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன், என்கிட்ட வாங்கிட்டு பின்னாடி இருக்கிற வாளு ரெக்கையெல்லாம் பிச்சு விட்டு தான் அனுப்புவோம், ஜாக்கிரதை. அவரு வாழ்த்து சொல்லுவாரு. ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாப்புல, தெரிஞ்ச ஒரு பையன், 14 வயசுல இருந்து பார்த்த ஒரு சின்ன பையன், ஒரு பொடி பையன் கட்சி ஆரம்பிக்கிறாப்புலன்னா ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது ஒரு மூத்த நடிகரா அவருக்கு வந்து ஒரு கடமை இருக்கு, அதை செய்வார் அவரு. புரியுதா? அதுக்கு இல்ல தலைவர் சப்போர்ட் பண்ணிட்டாரு, வாழ்த்து சொல்லிட்டாரு, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு சில காக்காவோ சில அணிலோ மேல ஏறியோ வந்து நிக்க கூடாது. வந்தீங்கன்னா பார்த்துக்கு அப்புறம் நாங்க பொறுப்பு இல்ல. பத்திரிகையாளரோட மோசமா நாங்க வர மாட்டானுங்க. இங்க மியூச்சுவல்னு சில சுத்தும் பாருங்க, அவங்கதான் வருவாங்க. என் ஸ்பேஸ் பக்கம் வரமாட்டாங்க, நான் எனக்கு தெரியும். சரி, பொதுமக்களுடைய கருத்து கேட்போம் மக்களே. கிங்ஸ்லி, தவக்க கட்சியோட நடிகர் விஜய் வந்து தவக்க கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன? அந்த கட்சி இருந்தா என்ன, போனா என்ன, அது என்ன பண்ண போகுது? அவன் முதல்ல வந்து பேசட்டும், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நம்ம சற்று கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேண்டும். இது வந்து பொது நிகழ்ச்சி, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி. நீங்கள் சற்று பொறுமையாக, நீங்கள் வந்து மரியாதையோ கொஞ்சமாக அவருக்கு மரியாதை கொடுத்து பேசினால் என்பது தாழ்மையுடன் கருத்து. விஜய் ஃபர்ஸ்ட் அவனோட ரசிகர்களுக்கு மரியாதை கத்துக் கொடுக்கணும். அந்த ரசிகர்கள் மத்தவங்கள மரியாதையா பேச கத்துக்கணும். அதுக்கப்புறம் அவனுங்க செஞ்சதுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மரியாதை கிடைக்கும். ஓகே ஓகே. அடுத்தது வந்து அனந்து சார், வணக்கம். எனக்கு என்ன ப்ரோ, இவன் இந்த எலெக்ஷன் வர இது முதல் கட்டமாக நான் ஒவ்வொருத்தரும் கருத்து கேட்டுக்கொண்டு வருகிறேன் கிங்ஸ்லி. இரண்டாவது கட்டமாக அனந்து சார், உங்களுடைய கருத்து என்ன? தவக்க அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு நடிகர் விஜய் அவர்கள். உங்களுடைய கருத்து என்ன? அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். முதல்ல அவர் வந்து அவங்களோட வெயிட் பண்ணு. அவரோட ஃபேன்ஸை முதல்ல ஒரு நல்ல வழியில நடத்த சொல்லுங்க, நடத்த காட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறமா அவர் தமிழகத்துக்கு நல்லது பண்ணுங்க. அவர் ஏர்போர்ட்ல இருந்து ஸ்லோவா நடக்கிறது சொல்றீங்களா, இல்ல எதை நடத்தி காட்டணும்னு சொல்றீங்க? புரியல. இல்ல, நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். அவரோட ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் அன்சிவிலைஸ்டா இருக்காங்க, அவளை சிவிலைஸ்டா மாத்திட்டு அதுக்கப்புறமா கட்சி தமிழ்ல கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அனந்து சார். ஃபேன்ஸ்னா அவருடைய சிவிலைஸ்டான ஒரு பண்பட்ட மனிதர்களா மாற்றி இருக்கணும். யாரை பார்த்தாலும் அசிங்கமா திட்டுறதும், புரியுது புரியுது புரியுது, இதே பழப்பா இருந்தாங்கன்னா அது நம்பி அவர் கட்சியில ஆரம்பிச்சிருக்காரு, பெரிய விஷயம். தன்னுடைய ரசிகர்களை நம்பி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ரசிகர்களை கொஞ்சம் அறிவாக மேம்படுத்தணும்னு சொல்ல வரீங்க. ஆமா, சரி 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 சரி. அடுத்தது வந்து பண்புள்ள மனிதர்களா மாத்து, கரெக்டான வார்த்தை, பண்புள்ள மனிதர்களா மாத்திட்டு அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுக்கு பண்பு பத்தி சொல்லி. இல்ல, அதுக்கு முதல்ல மனுஷனா மாறணும் அனந்து சார். பண்புள்ள மனுஷன்றது ரெண்டாவது கட்டம். முதல்ல மனுஷனா மாறணும், அதுக்கப்புறம் நல்ல மனுஷனா மாறணும், அதுக்கப்புறம் பண்புள்ள மனுஷனா மாறணும். சோ 3 கேட்டகரி இருக்கு, 3 ஸ்டேஜ் இருக்கு. அது முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க. அது கஷ்டமான ப்ராசஸ். ரைட். வாங்க வெங்கடேஷ், வணக்கம். சொல்லுங்க, உங்க கருத்து என்ன? தவக்கன்ற ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு நடிகர் விஜய், உங்களுடைய கருத்து என்ன வெங்கடேஷ்? ஒரு கருத்தும் இல்ல. வந்து என்ன சொல்லணும்னா, அவர் படம் பேர் 3 எழுத்துல வரதெல்லாம் எப்படி ஆயிருக்குங்கிறது மக்கள் பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ 3 எழுத்துல தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தவக்கன்ட்டு. அது எந்த நிலைமையில ஆக போகுதுங்கிறது கூடிய சீக்கிரத்துல மக்கள் பார்ப்பாங்க.
ஐயோ அருமை அருமை சத்தியமா அருமை சொல்றேன், அருமை. அவன் ஒரு கட்சி பேர் தான் வச்சான். அந்த கட்சி பேருக்கு அதாவது எத்தனை கண்டென்ட் வருது வெளியில. இந்த தவக்கானே வந்து அவர் ஆரம்பிக்கும் போது நான் படிச்சதும் தவக்கம் தான் படிச்சேன். ஒருவேளை நான் தப்பா படிச்சிட்டானான்னு யோசிச்சேன். அதுக்கப்புறமா நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் கரெக்டா தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதாவது சந்திரமுகில வடிவில் ஒரு இதுல சொல்லுவாப்புல காமெடியில, சோத்துலயும் அடி வாங்கியாச்சு சேத்துலயும் அடி வாங்கியாச்சுன்னு. சோத்துல அடி வாங்கியாச்சு ஆல்ரெடி, சேத்துல அடி வாங்க வராரு. போராட்டம். என் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே கக்குறீங்களே ராசா, எங்கேருந்து வந்தீங்க? தெய்வமே சூப்பர். அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும். என்ன அடேங்கப்பா, அட்ரா 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 அட்ரா. ரைட்டு, ஓகே. அடுத்த கட்ட, இது முதல் கட்ட சுற்று. நான் முதல்ல அடுத்து நான் பேசிட்டு வந்துடுறேன். வெங்கடேஷ், விக்னேஷ் அவர்களே லைன்ல இருங்க, போயிடாதீங்க. விக்னேஷ் அவர்கள் இணைப்பில் இருங்க. வெங்கடேஷ் தொடர்பிலே இருங்க, வெளில போயிடாதீங்க. விக்னேஷ் அவர்களே, தவக்கன்ற கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு நடிகர் விஜய் அவர்கள், உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, கருத்துனா எனக்கு தனிப்பட்ட முறையிலே விஜய் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்ல. அதனால எனக்கு என்ன சொல்றது, கமெண்ட் பண்றதே இல்ல. நம்மளோட ஆதரவும் கிடையாது, கண்டிப்பா இருக்க போறது இல்ல. ஒரு நம்பிக்கையில ஒரு நண்பகத்தன்மையான ஆளா விஜய் இல்ல. எதனால அப்படி நினைக்கிறீங்க? எதனால அவருக்கு ஆளுமை தன்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆளுமை தன்மையா அந்த அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் போட்டு பேசுற அளவுக்கு இல்ல. ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா ஒரு காமெடியில வருவேன், இவனுக்கு ஒரு சீட் எடுத்து கொடுங்க பொய்யா சொல்லிட்டு தெரியுறான்னு. நான் பர்சனலா அப்படிதான் பாக்குறேன். ரஜினி ஃபேனு இல்ல, பொதுவா விஜய் மேல எனக்கு அவ்வளவுதான் அபிப்பிராயம். பெருசா பேசுறது ஒண்ணும் இல்ல, பாக்கலாம். அருமை அருமை. ரொம்ப நாகரிகமாக பொதுமக்கள் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க. அடுத்தது தலைவர் டேகாட், உங்களுடைய கருத்து என்ன? தவக்கன்ற ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு நடிகர் விஜய், உங்களுடைய கருத்து என்ன? ஒரு சாமானியனா உங்களுடைய கருத்து என்ன? டேகாட் வரத்துக்கு லைன் ஆகும். அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிற அண்ணன் விழுதுகள், அண்ணனுடைய தீவிர விழுதுகள் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, சொல்லுங்க. ப்ளூடிக் அண்ணன் விழுதுகள், அவருக்கு நம்ம பேசுறது சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். நம்ம இணைப்பில் மீண்டும் தொடர்பில் மறுபடியும் கனெக்ட் பண்ணுவாரு. நம்ம மீண்டும் கனெக்ட் பண்ணி நம்ம தொடருவோம். கிங்ஸ்லி, தவக்க கட்சியோட கொள்கை என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் கோஸ்ட் வாங்கிக்கிறீங்களா கிங்ஸ்லி? கொஞ்சம் கூட்டங்கள் அதிகமா ஏறுது, மக்கள் ரொம்ப ஆர்வம் மிகுத்து இங்க மைக்கு கேட்கறாங்க. கொஞ்சம் நீங்க கோஸ்ட் வாங்கிட்டு கொஞ்சம் மைக்கு மேல ஏத்தி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க கிங்ஸ்லி? கொடுங்க பிரதர், கொடுங்க. மக்களே, விஜய் ரசிகர்கள் மேல வந்தாங்கன்னா, நாங்களா கட்சி ஆரம்பிச்சோம், நீங்களாம் கட்சி கூட ஆரம்பிக்கல அப்படின்னு போடுவான். நீங்க உடனே ட்ரிகர் ஆகி உடனே திட்டிடக்கூடாது. அதுக்கு எப்படி பதில் சொல்றதா நான் ஒரு தடவை டெமோல காட்டுறேன், நீங்க அப்படியே பாத்துங்க. முதல்ல கட்சின்றது வேர்ல இருந்து ஆரம்பிக்கணும். எப்படி? வேர்ல இருந்து கீழே, பூத் கமிட்டில இருந்து கீழே இருந்து வேர்ல இருந்து தொடங்கணும். மேலேருந்து கட்சி ஆரம்பிச்சு கீழே இருந்து போக முடியாது ராஜா, கீழே இருந்தா மேல போக முடியும். மேலேருந்து கீழே போக முடியாது, கீழே இருந்தா மேல போகணும். அப்போ ஒரு பொதுக்குழு கூட்டம் அப்படின்றது எப்படி நடத்தணும், ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ன்றது எப்படி நடத்தணும் அப்படின்றது ஒரு ப்ராப்பரா ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ அந்த ப்ராப்பரா ஃபாலோ பண்ண வேண்டியது ஒன்று இருக்கு. சில விஷயங்களை நம்ம ஓகே 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 வந்துருச்சா? ரைட். சில தலைவர் ஃபேன் யாரு என்னென்ன எல்லாம் ட்வீட் போடுறாங்க நீங்க பாத்துங்க மக்களே. பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும், கப்பு சப்புன்னு புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஓகே, அடுத்தது ராஜ், வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ராஜ், இப்ப தவக்க அப்படின்ற கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாரு நம்ம நடிகர் விஜய் அவர்கள். உங்களுடைய ஒரு சாமானியனா, ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனா, இந்திய குடிமகனா உங்களுடைய கருத்து என்ன? கட்சி ஆரம்பிக்கிறதுன்றது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியாஸ் இருக்கு. அதை ஒரு 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 ஹைப் இல்லை, எதுவுமே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டு ட்விட்டர்ல போட்டு விட்டாரு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, மற்ற ஈவன் கமல் என்டர் ஆகும்போது கூட ஓரளவுக்கு சொன்ன ஒரு 5% இல்லை 6% ஒரு ஹைப்பாவது இருந்தது. எந்த விதமான சுத்தமா ஹைப் இல்ல. பிளஸ் கட்சி பேரு அதுக்கு மேல கன்றாவியா இருக்கு. பர்சன்டேஜா 2% 4% நீங்களே கமலஹாசன் வரும்போதுன்னு அது பர்சன்டேஜா நான் பேருங்களா? 4 பேரு 2 பேரும் சொல்லுவாங்களா? இல்ல, அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு உண்டான ஹைப் கூட இதுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன்.
அதைத்தான் நான் சொல்ல வரேன். கமலஹாசனுக்கு கட்சி இன்ஃபார்ம் பண்ணனே அவர் தான்ப்பா பண்ணிட்டு இருக்கணும். அவர் எங்க பிரஸ் மீட்ல அவர் ஏன் வரல, ஃப்ரண்ட்ல ஏன் வந்து நிக்கல, அதுதான் கொஸ்டினே. என்ன சொல்ல வர்றாருன்னா, கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கிறதும் கூட இருந்த அந்த எதிர்பார்ப்பு, மக்களிடம் இருந்த ஆர்வம் கூட இப்ப விஜய் இப்ப இல்ல, தவக்க அப்படின்ற கட்சி பேர் ஆரம்பிக்கிறது பேரு இல்ல. ஓகே ரைட். ஆமா, இதுல இன்னொரு ஒண்ணு சொல்றாங்க ராஜ், இதுல வந்து இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லப்படுது, ஆதரவு அவருக்கு கிடைக்கும். ஒரு மூணு விஷயம் மட்டும் சொல்லுங்க. மூணு விஷயம் அதை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேசுவோம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அரசியல் வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், அது ஒண்ணு. அது எதிர்பார்ப்பு ஒரு 2-3 வகையா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எதிர்பார்ப்பு ஒண்ணு ஒரு கட்சியில நினைச்சுக்கிட்டு வர்றது, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு இஷ்யூ பேஸ்டா எடுத்து ஒரு ஒரு பிரச்சனையை பேஸ்டா எடுத்து பேசி அதுல இருந்து ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனை உள்ள ஒரு ஆளா வந்து கட்சிக்கு வராரு, கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பலாம். மூணாவது இதெல்லாம் வேணாம், எதுவுமே வேணாம். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல பிரஸ் மீட்ல பேசி இந்த மாதிரி நான் இந்த பிரச்சனைக்காக நான் வரேன், இது வந்து தமிழக அரசியலுக்கு இது வந்து அத்தியாவசியம், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல ஒரு பெரிய புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய, அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு விட்டுருங்க, ஒரு தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ரசிகர்களுக்காவது ஒரு புத்துணர்ச்சி அறிவிக்கிற மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணல, பட் ஸ்டில் சூப்பர் ஸ்டார் வந்து என்ன பண்ணாரு, ஒரு 5 நாள் வந்து போட்டோ ஷூட் வச்சாரு. அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வேற, ஒவ்வொரு இஷ்யூ பேஸ்லயும் அவர் எடுத்து பேசியிருக்காரு. ஆதரவு எதிர்ப்பு நிலை எதுவா இருந்தாலும் பயப்படாம போல்டா பேசியிருக்காரு. ஒரு இன்டர்வியூ கூட உருப்படியா கொடுத்தது இல்லை இது வரைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, சரி இஷ்யூ பேஸ்டா பேசல. மூணாவது பாயிண்ட்டுக்கு வரேன், எதுவுமே பேச வேணாம், அட்லீஸ்ட் நீ இதுக்கு முன்னாடி நற்பணி பண்ணி இந்த மாதிரி நிறைய வந்து கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்றதுக்கு இதுவாவது பண்ணணும். அதுவும் இல்லை. இப்போ எதையுமே சார்ந்து இல்லாத ஒரு இது வந்து நீ கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ட்விட்டர்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அனௌன்ஸ் பண்றதுல சுத்தமா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. பிளஸ் மக்களுக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இது வரைக்கும் பார்த்ததுல. எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு வாரமா இல்லை 10 நாள் குத்து மதிப்பா தெரிஞ்சு போச்சு ஆரம்பிக்க போறான் அப்படின்னு, எல்லா நியூஸ்லயும் வந்துருச்சு. அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் அந்த ஆரம்பிக்கிறத அதையாவது உருப்படியா வந்து கட்சியெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு மாநாடு மாதிரி ஒரு எல்லாரையும் இன்வைட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன், இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்து அதை பத்தி பேசி அதுல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ், அட்லீஸ்ட் ரசிகர்களுக்காவது பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கும். இப்படி எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எல்லாருக்குமே. அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு பேச வருமானது தெரியல, இஷ்யூ பேஸ்டா எடுத்து. அது வேற, தைரியமாவும் பேச வருமானதும் தெரியல. எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும். இதுதான் உண்மை நிலை. ஓகே ராஜ், எனக்கு புரியுது. நீங்க என்ன எங்க வரைக்கும் புரியுது. சில நேரத்துல நீங்க அவருக்கு பாயிண்ட் வேற எடுத்து கொடுத்துருக்கீங்க, ஐடியா கொடுக்குறீங்களா இல்ல உங்க கருத்து சொல்றீங்களா கூட எனக்கு ஒரு நேரத்துல டவுட் வந்து போச்சு. ஐடியா எனக்கு ஒரு ஐடியா இல்ல, பட் நான் சொல்ல வரேன், இதெல்லாம் வந்து இப்படிதான் பண்ணி நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. அப்படி புது விதமா என்ன ட்ரை பண்ண போறாரு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் கையால எடுத்து வாயால சாப்பிடுவாங்க. அதனால எந்த ஒரு இஷ்யூலையும் எடுத்து பதில் சொன்னது கிடையாது. நீட்டு இதெல்லாம் கூட விட்டுருங்க, பொது பிரச்சனை நிறைய போராட்டம் நடக்குது. கீழே விஜய் ரசிகர்கள் யாரா இருந்தாங்கன்னா மேல தூக்கி விடு கிங்ஸ்லி. சாரி ராஜ், இன்டரப்ஷனுக்கு குறுக்கீடுக்கு மன்னிக்கவும். கிங்ஸ்லி கீழே வந்து விஜய் ரசிகர்கள் யாரா இருந்தாங்கன்னா அவங்கள மேல நீங்க வந்து பேச அழைங்க. மேல விஜய் ரசிகர்களே உங்களுடைய கருத்தை நீங்க மேல வந்து பதிவு பண்ணலாம். இது நான் வேணும்னே கூட சொல்லலன்னு அவசியம் இல்லை எனக்கு, பட் இருந்தாலும் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பொதுவா தான் சொன்னேன். இது வந்து யாரையும் வந்து சார்ந்தோ இல்ல ஒரு சாமானியனோட ஒரு கருத்து தானே, அதுல ஏற்றுக்கூடியது. உங்களுக்கும் வாக்கு இது இருக்கு. ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒருத்தர் வர்றாருன்னா ஏன் ஓட்டு போடணும், அவங்களுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும், ஏன் நம்ம வாக்கு செலுத்தணும், எதுக்காக, என்ன காரணத்துக்காக போனோம்னா அவர் அப்படி என்ன செஞ்சிருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறாரு, இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு என்ன செய்ய போறாரு, அவருடைய கொள்கை என்ன, அவருடைய கட்சி கோட்பாடு என்ன, அவர் எந்தெந்த விஷயத்துல தன்னுடைய நிலைப்பாடுகள் என்ன, அந்த கட்சி தலைவரா அவர் ஒவ்வொரு விஷயம் தமிழக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அவருடைய நிலைப்பாடு என்னன்றதை தெரிவிக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் வாக்கு செலுத்த முடியும். கரெக்டா? எல்லாரும் மாதிரியும் நானும் ஊழலை ஒழிப்பேன். இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து ஃபேவரபிளா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. அதான் சொல்றேன், எல்லாரும் மாதிரியும் நானும் ஊழலை ஒழிப்பேன், நானும் லஞ்சத்தை ஒழிப்பேன், நானும் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நான் வந்து பண்ணுவேன்னு எல்லாரும் தான் தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொல்றாங்க. வாக்குறுதி வேற, வார்த்தைகள் வேற இல்லையா?
இத மாதிரி 19 தான் ஒருத்தர் ஆரம்பிச்சாரு மையம்னு. கடைசியில என்ன ஆச்சுன்றது உலகத்துக்கே தெரியும். இன்னும் அது 100 நாள் ஆச்சு, ஐ திங்க் 150 நாள் ஆச்சு கட்சி கொள்கை வெளில வர்றதுக்கு. கொள்கை அது. அடுத்து நான் வரேன். அதைத்தான் கிங்ஸ்லி நானும் சொல்ல கொஞ்சம் வந்தேன். விஜய் ரசிகர்களையும் வந்து மேல மைக்கில் கொஞ்சம் இது பண்ணுங்க. 6 ரிக்வஸ்ட் எனக்கு காட்டுது, பட் எனக்கு கொடுக்க முடியல, எனக்கு காட்டல. இப்போ ஒண்ணுதான் காட்டுது. கொடுங்க. ஒண்ணே கொடு ஒண்ணுதான் கொடு காட்டுது. கொடு பட் கொடு ஆனா கொடு கொடு விஜய் ஃபேன்ஸ் இல்ல. விஜய் ஃபேன் இல்ல விஜய் ஃபேன் இல்ல. சரி. வெங்கடேஷ் கேக்குதுங்களா? வெங்கடேஷ் கேக்குதுங்களா? வெங்கடேஷ் கேக்குதுங்களா? அனுத்து சார், யாருக்காவது கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ப்ரோ, கேக்குது. கிளியரா ப்ரோ 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 இல்ல என் சைடுல தான் ஃபால்ட். ஹெட்செட் மாறிடுச்சு. ஹெல்மெட்ல ஒரு ஹெட்செட்டும் ஏர்போர்ட் வச்சிருந்தேன், அதுல கணக்கு மாறிடுச்சு. சொல்லுங்க கண்டினியூ பண்ணுங்க. வெங்கடேஷ் சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஒரு கேள்வி. ஒரு இப்ப வந்து உங்க வீடு தேடி வந்து விஜய் ரசிகர்களோ இல்ல வந்து தவக்க கட்சியோட உறுப்பினர்கள் உங்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்கறாங்க, உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ப்ரோ அதாவது ப்ரோ ஒரு சிம்பிள் விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து எடுத்த படம் வந்து கிடையாது. உங்க ஊர் தலைவர் வந்து நீங்க தேர்ந்தெடுங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் எடுக்க முடியாது. அதே மாதிரி இங்க வரவங்க எல்லாமே கீழ் மட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரைக்கும் எல்லாருமே பணம் அடிக்கிறவங்க தான் இருக்காங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து கட்சி அணைக்கும் போது நம்ம வந்து பூத் கமிட்டில இருந்து எல்லாம் ரெகுலரா ப்ராப்பரா நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? கேக்குதா? ஹலோ, கேக்குதுங்க. ஒரு பூத் கமிட்டில இருந்து வைக்கிறது தலைவரோட கொள்பாடு வந்து என்னன்னா கட்சிக்கு ஒரு தலைமை ஆட்சிக்கு ஒரு தலைமைங்கிறது பிரிச்சதுக்கு காரணம் அதுதான். யாரும் வந்து தேவையில்லாம ஒரு இடத்துல வந்து பதவி வந்து வச்சுக்கிட்டு துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொள்கை வச்சு நம்ம பண்ணோம். ஓகேங்களா? இது மாதிரி எல்லாம் விஜய் கட்சியில வந்து சேர்றதுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. இப்ப வந்து ரசிகர் ஒரு 4 பேர் 5 பேர் இந்த போஸ்டர் அடிக்கணும் இருக்கான் பாத்தீங்களா? விஜய்க்காக போஸ்டர் அடிப்பாங்களா, அந்த பிளக்ஸ் வைக்கிறான், போஸ்டர் அடிக்கிறான். இவனை வந்து உள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு இவனை ஒரு கட்சி இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடு வீடா கொண்டு போய் காமிப்பாங்க. அவங்களுக்கு மூலம் கொள்கை என்னங்கிறத மூலம் சொல்லணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டிஎம்கேக்கு எகென்ஸ்டா நின்னா அப்படின்னா இது வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி நேரம் வந்துச்சு. அதுக்காக தான் நிறைய ரஜினி ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இந்த நேரத்துக்காக தான் காத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஐம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி இப்பதான் எல்லாம் வந்திருக்கீங்க. ஆமா கண்டிப்பா இப்பதான் பேசணும்ன்றதுனாலதான் வந்திருக்கோம் எல்லாருமே. உங்களுடைய ஆர்வத்தை நான் வீணாக்க மாட்டேன். கண்டிப்பா இனி வரும் நாட்களில் தவக்க கட்சி பத்தி நம்ம இன்னும் விரிவாகவும் பேசுவோம். கண்டிப்பா ப்ரோ, இனிமே கண்டென்ட் நிறைய இருக்குல்ல, அதுக்காக தானே இனிமேலாம் ரஜினி ரசிகர்கள் வந்து தினம் தீபாவளி. இனிமே வந்து கபிலனுக்கு தான் சந்தோஷம். அவரு உங்களை பின்பற்ற நாங்களும் சந்தோஷப்படுவோம். எல்லாருமே தலைவர் தான் பின்பற்றோம். நம்ம தலைவருக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம பதிலடியே திருப்பி. அதுதான் ப்ரோ அந்த கஷ்டம் பல நாள் இருந்தது இல்ல. இவனு பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப நாளா வந்து நம்ம தலைவர் வந்து கட்சி ஆரம்பித்தபோது என்னென்ன பேசினானுங்க அதெல்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்குதுல்ல. அதுக்கு இது ஒரு இதுதான் நான் நினைக்கிறேன். இப்ப இது தீனி அதேதான் திருப்பி கொடுக்குற நேரம்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். ஆனா எனக்கு என்ன கருத்துன்னா தோழர், இது வந்து யாரை நம்பி அவர் வராரு அப்படின்னே தெரியல. எல்லாம் இந்த ஸ்கூல் பசங்க, மேபி இந்த விஜய் மக்கள் மன்றம் எல்லாருமே வந்து யாருமே மெச்சூரிட்டியே கிடையாது. இவர் யாரை நம்பி அரசியலுக்கு வராருன்னு தான் தெரியல. ஆனா ஒண்ணு உறுதி, நமக்கு எல்லாத்துக்கும் கண்டென்ட் மட்டும் கொடுப்பாங்க. எல்லாரும் தலைமையே அவரே கொடுப்பாரு, நிறைய கொடுப்பாரு நமக்கெல்லாம். அதுதான் நடக்க போகுது. கட்சி பெயர் வந்து தமிழ் பிழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேதான் நீங்க சொன்னது தவிக்க அதுவே கண்டென்ட் தானே ப்ரோ. சொல்லுங்க அதான் தவிக்க அதே கண்டென்ட் தான் ப்ரோ. சொல்லுங்க. ஆனா ரொம்ப கை தூக்குறாப்ல என்ன கேப்ப என்ன கேக்குறீங்க? புசியானந்த் இது தளபதி எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கட்சியிலே அறிவித்திருக்கிறார் என்பது தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளது. நன்றி. சார் எல்லாமே வந்து தலைவர் வந்து இல்ல
இல்ல சார், தலைவர் வந்து எல்லாமே அதுல வந்து அந்த அறிக்கையில எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதை நீங்க பாருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. என்ன மென்ஷன் பண்ணிருக்கிறாரு? ஒண்ணுமே மென்ஷன் பண்ணல. அவன் உட்கார்ந்து எந்த எலெக்ஷன்ல மென்ஷன் பண்ணுவேன், எந்த எலெக்ஷன் என்ன முக்கியமான முடிவு என்ன சொல்லிருக்காங்கன்னா 2024 வரல, 2026 பாப்போம். இல்ல அதோட அல்டிமேட் புசியான வந்துட்டு அந்த தளபதி தலைவர் ரெண்டுத்துக்கும் நடுல நிக்கிறாரு பாருங்க. அது வாயிலே வர மாட்டேங்குது. தளபதியும் வர மாட்டேங்குது, தலைவர் ப்ரோ. அதாவது ப்ரோ எனக்கு கண்டிப்பா ஆனா எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் அதை சொல்றேன். நீங்க வந்து இத நடக்குங்க உடனே நீங்க சொல்லுவீங்க வெங்கடேஷ் அன்னைக்கே சொன்னாருப்பா அப்படிம்பீங்க. நீங்க விஜயகாந்த எப்படி மீடியா வச்சு ஒழிச்சாங்களோ அதை விட மோசமா இவன் அடி வாங்குவான். எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அது 100 ரூபா பத்திரத்தை 100 ரூபா பத்திரத்துல நான் இல்ல 100 ரூபா பத்திரத்துல உன்னை எழுதி நான் வேணா போயிட்டு எல்லாருக்கிட்டையும் தமிழ்நாடுல இருக்கிற அத்தனை பேர்கிட்ட நான் கையெழுத்து கூட வாங்கிடுவேன். கன்ஃபார்மா நடக்கும். விஜயகாந்த் ட்ரோல் பண்ணது சரியா தவறான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அவரு ட்ரோல் பண்ணது தப்பு தான். ஆனா விஜய ட்ரோல் பண்ணது தப்பே கிடையாது. நான் 100 வருஷம் கழிச்சு கூட என்ன சொல்ல விஜயகாந்த் வந்து அதாவது ஒரு தலைமை ஒரு தலைமையோட பண்பு அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னா, தான் ஒரு ரசிகர் மன்றமா இருக்கும் போது தான் ஒரு ரசிகர் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணீங்களா வெங்கடேஷ்? நாய்ஸா இருக்கு. தான் ஒரு ரசிகர் மன்றம் ஒன்று நடத்தும் போது இல்ல தான் ஒரு இயக்கம் ஒன்று நடத்தும் போது அதுல இருக்கக்கூடிய தவறுகளை அதுல இருக்கக்கூடிய பிழைகளை எல்லாத்தையும் திருத்தம் உள்ள இறங்கி திருத்தம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இயக்கம் ஒன்று நடத்துறீங்க அப்படின்னா அது மூலமா சில பிரச்சனைகள் வருது, சில தவறுகள் நடக்குது அப்படின்னா அது மூலமா வெளியில ஒரு 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 விஐபியை பாதிக்கப்படுறாங்க இல்ல வந்து ரொம்ப அவமானப்படுத்தப்படுறாங்க அப்படின்னா அதுல தலையிட்டு இதை பண்ணணும், இதை நடத்தக்கூடாது. அதாவது வழி நடத்துது, சரியா வழி நடத்தல். தன்னுடைய இயக்கத்தையே சரியா வழி நடத்த முடியல. அன்னைக்கு வந்து குஷ்புவை வந்து அவமானப்படுத்தினாங்க சோசியல் மீடியால வச்சு. அப்புறம் தன்யா ராஜேந்திர ஒரு ஜேர்னலிஸ்ட்டை வந்து அவமானப்படுத்தினாங்க. அப்புறம் இங்க அப்புறம் பெரிய பெரிய நடிகர்களை வந்து காயப்படுத்துற மாதிரியான விஷயங்களை பார்த்தாங்க. இவ்வளோ விஷயங்களை பார்த்த வந்து ஒரு ரசிகர் மன்றங்களை இருக்கிறவங்களை வந்து ஒரு கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியல அப்படின்னா நீங்க ஒரு கட்சி ஒண்ணு நடத்தி நீங்க என்ன கிழிக்க போறீங்கன்றத ஒரு கேள்வியா முதல் கட்டமா ஒண்ணு வரும். ரெண்டாவது வந்து கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள்லாம் யாரு என்ன ஏதுன்னு பார்த்தா ஏகப்பட்ட கொலை கேஸ் பெட்டி கேஸ் இருக்கிற மாவட்ட தலைவர்களா இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தூத்துக்குடி மாவட்ட தலைவர், ஓகேவா? அவர் மேல வந்து சொந்த தம்பியை வந்து கொலை செய்த வழக்கு ஒன்று பதிவு செஞ்சப்பட்டிருக்கு. அது வந்து கேஸ் வந்து இன்னும் பெண்டிங்ல ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. ஆனால் ஏகப்பட்ட பெட்டி கேஸ் இந்த மாதிரி இருக்கு. போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணி தலைவர் வந்து பார்லர் என்ற பெயர்ல வந்து விபச்சாரம் பண்ணதா சொல்லி அவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கேஸ் இருக்கு. மளிகை கடையில போயிட்டு மிரட்டி வந்து பணம் கேட்டது, அப்புறம் பால் பாக்கெட்டு திருடி வந்து படத்துக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணது, இந்த மாதிரி பல பெட்டி கேஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நீங்க சமூகத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்ட வைக்கக்கூடிய இவங்க தான் நாளைக்கு நீங்க வந்து கட்சியில வந்து வேட்பாளராக கொண்டு வந்து நீங்க முன்னாடி நிறுத்தி நீங்க அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ண போற ஆளு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நபர்களை நீங்க வச்சு நீங்க எப்படி நீங்க வந்து ஒரு கட்சி நடத்துவீங்க? இதை மக்கள் எப்படி நம்பி ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு முத கட்டமா ஒரு கேள்வி வருது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு புதிய தலைமுறை ஸ்டைலே கொண்டு போறோம்னு நினைக்கிறேன் சொல்லி. கரெக்டா? இவன் தானே முதல்ல கட்சி இங்க தலைவர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் அரசியலுக்கு வருது உறுதின்னு சொன்ன உடனே மக்கள் கிட்ட போய் கருத்து கேட்டான். அந்த கார்த்திகேயன் அந்த நெறியாளர்கள் எல்லாரையும் கூப்பிடு, எப்படி இங்க நெறி பண்ணணும் அப்படின்றத நம்மளும் பார்ப்போம். நீ நைட் இருக்கு பாருங்க டிபேட், உட்கார்ந்து நாக்கப்படுங்கிற மாதிரி. ஐயா நான் காசு கூட கட்டுறேன் ஐயா நான் காசு கூட கட்டுறேன் ஐயா. 5000 10,000 கூட நான் கட்டிடுறேன் ஐயா. தயவு செஞ்சு எனக்கு இந்த தந்தி டிவி புதிய தலைமுறையில ஒரு முறை பேசுறதுக்கு சாமானியன்ற பக்கத்துல இருந்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று வாங்கி கொடுங்க ஐயா. நான் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். தந்தி டிவி புதிய தலைமுறை இல்ல வந்து நியூஸ் 7 நியூஸ் 18 எந்த சேனலா இருந்தாலும் சரி ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு கொடுங்க ஐயா. போதும். சாமானுடைய கருத்தை பதிவு பண்ணணும். 200 கோடி எடுத்து கொடுத்துருவான். ரெண்டாவது கிங்ஸ்லி எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி, உங்க எல்லாத்தையுமே ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. யார் வேணாலும் மேல வந்து பதில் சொல்லுங்க, அது உங்களுடைய விருப்பம். இங்க விஜய் ரசிகர்கள் இந்த ரசிகர் அந்த ரசிகர் நான் ஒதுக்கி வைக்க போறது கிடையாது. உங்களுடைய கருத்தை நீங்க ஆதரவு தெரிவிமா வந்து மேல தெரிவிச்சுட்டு போலாம். ஆனா பதிலுக்கு இங்க ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும், எனக்கு வேற எதுவும் கிடையாது. என்னன்னா ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த கட்சி ஒரு கொள்கை கோட்பாடுன்றது ஏன் முக்கியமா இருக்கப்படுதுன்னா நீங்க எதை நோக்கி பயணிக்க போறீங்க, வருங்கால அரசியல நீங்க எதை நோக்கி பயணிக்க போறீங்க, அதை நீங்க எதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறீங்க, மக்களுடைய தேவை என்ன முதல்ல.
பொருளாதார பிரச்சனை இங்கே பெரும் பிரச்சனையா இருக்கு இல்லையா? பெட்ரோல் விலை, பால் பாக்கெட்லேருந்து பஸ் விலை டிக்கெட்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே எல்லாத்தோட பொருளாதார விலையும் வந்து நிர்ணயிக்க வந்து கச்சா எண்ணெய், பெட்ரோல் விலை, இதை டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே மாறும் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தேவை என்ன, அதை எப்படி அவர் சரி பண்ணுவார்? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ அரசாங்க ஊழியர்கள்னா அவருக்கு ஒரு தேவை இருக்கும். இப்போ நான் ஒரு பிரைவேட் டீச்சராக இருக்கிறேன் அப்படின்னா, பிரைவேட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் தேவை. எல்லாருக்குமே வருமானம்ன்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் இருக்கு. அதை எப்படி இவர் வந்து எதையுமே தன்னுடைய அறிக்கையிலும் தான் விட்ட அறிக்கையில எதிலையுமே அதை பத்தி பேசல. எல்லா அரசியல் கட்சி மாதிரியும் நானும் வந்து ஊழலை ஒழிப்பேன், இங்க அரசியல் வந்து ரொம்ப மலிவா இருக்கு, இது வந்து ஒரு பொது சேவை அப்படின்னா, நீங்க பொது சேவையை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க பணத்தையே வைக்க கூடாது. முதல்ல அடிப்படையாவே நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க பொது சேவைன்ற ஒரு இடத்துல நீங்க வரும்போது நீங்க பணம் கொடுக்கவும் கூடாது, பணத்தை வாங்கவும் கூடாது. நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க இயக்கமா இருக்கும் போது. கரெக்டா? அப்ப அந்த பொது சேவைன்ற இடத்துல நீங்க வந்து பணத்தை கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? லஞ்சம். ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு பணம் தேவைப்படும், அது முதல்ல புரிஞ்சுங்க. தேர்தல் நேரம் வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. தேர்தல் நேரத்துக்கு பிறகு வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் பணம் தேவைப்படும். அதனாலதான் நிறைய அரசியல் கட்சிகள் கட்சி நடத்த முடியாம கட்சி இணைச்சிட்டு போயிடுவாங்க, பெரிய கட்சி கூட இணைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் சிரஞ்சீவியோட கட்சி ஒரு கட்டத்துக்கு மேல நடத்த முடியலன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இணைச்சாரு. தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கூட ஒரு காலகட்டத்தில் வந்து காங்கிரஸோட இணைச்சு அதுக்கப்புறம் தனியாக வந்து ஜி.கே. வாசன் வந்து தனக்கு அங்கே சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் இங்கே தனியாக வந்து ஓப்பன் பண்ணாரு தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்லிட்டு. 36 மறைந்ததுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு எம்பி சீட்டு வாங்கணுன்றதை இங்கே பண்ணாங்க. அதில் ஒரு பெரிய பிரச்சனையாகி அது 2ஆ பிறந்தது. அது வேற விஷயம், விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்சி அடிப்படையாக நடத்துறதுக்கு பணம் தேவைப்படும். விஜய் கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா? ஏன் முதல் கட்ட கேள்வி. கடந்த ஒரு 5-6 படங்களா தான் நீங்க வந்து 50 கோடி 60 கோடி 100 கோடி அப்படின்னு சொல்லி சம்பளம் வாங்குறதா சொல்லி இங்க ஃபுல்லா சோசியல் மீடியால பரவப்பட்டது. அப்ப எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு? உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன? பொது சேவைக்கு வர நீங்க உங்களுடைய சொத்து மதிப்பு, உங்களுடைய பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் ஓப்பனா மக்களுக்கு காட்டணும். உங்களுடைய பொது வாழ்க்கைக்கு நீங்க வரீங்க போது உங்களுடைய வாழ்க்கையை மக்களுக்கு எல்லாருக்கும் ஓப்பனா காட்டி விட்டுணும். நான் இப்படிதான் வாடுறேன், இப்படிதான் சம்பாதிக்கிறேன், நான் இப்படிதான் பண்றேன் அப்படின்றத ஓப்பனா சொல்லணும். என்னுடைய தாய் தந்தையருக்கு பிறகு நான் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறேன் அப்படின்னா, தாய் தந்தையை முதல்ல ஒழுங்கா நேசிச்சீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மக்கள் அதுதான் கேள்வி கேட்பாங்க. பெத்த தந்தை உங்களை வளர்த்து விட்டு உங்களை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வர வச்ச தந்தையை வந்து மேலேயே நீங்க கேஸ் போட்டாலும் நாளைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல கேஸ் போட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? சொல்லுங்க சொல்லி. இல்ல நீங்க கட்சி நடத்த பணம் கேட்டீங்கல்ல ப்ரோ. அவனுங்க அவனோட விஎம்ஐ மக்கள் இயக்கம் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னதே இருக்கு. அவனுங்க ஆட்களே வந்து சொல்லிட்டு போறானுங்க. யார் வந்து கட்சியில செலவு பண்ணிட்டு இருக்காங்களோ இவ்வளவு நாள், அவங்களுக்கு தான் வந்துட்டு கட்சியில் இவ்வளவு நாள் பதவியே கொடுத்துருக்காங்க. சும்மாலாம் கொடுக்கலையாமா. யார் வந்துட்டு இவ்வளவு நாள் செலவு பண்ணானுங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு பதவி கொடுத்துருக்காங்க. பணம் செல்வாக்கு இதுதான் முக்கியத்துவம் படுது அப்படின்னா, அப்புறம் பொது சேவைன்னு சொல்லின்னு வரும்போது அப்புறம் எதுக்கு இந்த நாடகம்? அப்ப இந்த நாடகத்தை பண்றதுதான் பல கட்சிகள் இருக்கே. இங்க இன்னொன்னு சொன்னாப்புல, சபரியை சொல்லிட்டு போனாப்புல, கட்சி கொள்கைகள் தெரியணும், முதல்ல தெரியணும், அது வரைக்கும் எல்லாரும் வர இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கட்சி கொள்கை சொல்ல வந்தேன். காமராஜரை படிங்க, பாரதியாரை படிங்க, அறிஞர் அண்ணாவை படிங்க, பெரியாரை படிங்க அப்படின்னு. இவர்கிட்ட இவர் என்ன பாடம் கத்துக்கிட்டாரு? அவங்க 4 பேர் என்ன சொன்னாங்க முதல்ல? அப்ப மத்த கட்சியோட இப்ப திராவிட திமுகவோட கட்சியோட கொள்கை தான் உங்க கட்சி கொள்கைன்னா, அதிமுக கட்சியோட கொள்கை தான் உங்க கொள்கை அப்படின்னா, அப்புறம் எதுக்கு நீங்க வரீங்க? அதுக்குதான் அவங்க இருக்கிறாங்களே. தேமுதிக கட்சியோட கொள்கை என்ன? மக்கள் நீதி மையம் தவிர மீது எல்லா கட்சியோட கொள்கையும் ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப உங்களுடைய கட்சி கொள்கைகள்னா நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்க? அடிப்படை அரசியல் தேவைன்னா, அடிப்படை அரசியல்னா என்ன? அடிப்படை தேவை முதல்ல என்ன? அடிப்படை அரசியல் இருக்கட்டும், அடிப்படை தேவை என்ன மக்களுக்கு? குடிக்க நல்ல தண்ணீர், உணவு நல்ல உணவு, உடுத்த நல்ல உடை, இந்த 3 இருக்கணும். அது மலிவா கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு மாநிலம் ஒரு நாடு வந்து சிறப்பா இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படை ஆதாரம். இது ஒழுங்கா கிடைக்குதுங்க அப்படியா? அப்ப இங்க கிடைக்கலையா? அப்ப எதனால கிடைக்கல? யார் கிடைக்கல? என்ன காரணம்? அப்போ ஒரு கட்சியை சொல்லுங்க, யார் ஆண்டாங்களோ அவங்கள குறை சொல்லி பேசுங்க. அவங்க என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க, அவங்க என்னென்ன நல்லது செஞ்சாங்க, கெட்டது செஞ்சாங்கன்னு சொல்லி பேசணும். அப்படியே பொத்தாம்பதுவா அப்படியே ஒரு அறிக்கை எடுத்துக்கிட்டு தான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே இல்லையா? அதுல விஜய் ரசிகர் யாரா இருந்தா மேல வந்து பேசுங்க. ஒன்னும் இதுல வந்து நம்ம ஒன்னும் அபியூஸ் பண்றதோ, இதுல நீங்க என்ன பண்ணீங்களோ, நாங்க எதுவுமே பண்ணல. ரஜினி ரசிகர்களோ ரஜினியை எதுவுமே பண்ணலன்னு வச்சீங்க. ஆனா இப்ப நாங்க பொதுமக்கள் பார்வையில இருந்து கேட்கிறோம், அதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறீங்க? என்ன கட்சி? உங்களுக்கு கட்சி கொள்கை என்ன? இதுல தளபதி கேட்டு தான் சொல்லணும்ல இங்க சொல்ல முடியாது. தந்தி டிவில உருட்டுற மாதிரிலாம் இங்க உருட்ட முடியாது. ஒரு படத்துக்கு படத்துக்கு ப்ரமோஷன் பண்றதுக்கே உங்களுக்கு வந்து முடியல.
அதுக்கே 4 பேர் நடிகர்கள் தேவைப்படுறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி சொல்றது, இப்போ ஒரு ப்ரொடியூசரோட உதவி தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது சுயமா ஒரு விஷயத்த ஒண்ணு செய்ய போறீங்க அப்படின்னா எதை நம்பி உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுவாங்க மக்கள்? கபிலா இதையும் ஆட் பண்ணிக்கோ கபிலா. பிட் ஐடி 10 பிட் ஐடி தேவைப்படுது, அதையும் சொல்லிடு. ஆன்லைன்ல பண்ற மாதிரி, ஆன்லைன்ல பிரச்சாரம் பண்ற மாதிரி ஃபேக் ஐடியில உட்காந்து நீங்க வந்து அனுதாப ஓட்டு வாங்குறதோ, இல்ல வந்து மயக்கம் போட்டு கீழே விடுற மாதிரி டேபிள பிடிச்சி நிக்கிறதோ, இல்ல வந்து எம்ஜிஆர் மாதிரி படுத்துக்கிட்டு ஓட்டு கேட்கறதுக்கு நீங்க எம்ஜிஆரும் கிடையாது. எம்ஜிஆர் காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதான் நிதர்சனமான உண்மை, அதான் யதார்த்தமான உண்மை. எம்ஜிஆர் காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல நான் இதுக்கே நான் ஒன்னு சொல்றேன். இந்த எம்ஜிஆரோட இவனை கனெக்ட் பண்ற வேலையே வச்சுக்காதீங்க. அந்த மனுஷன் படத்துல சிகரெட்டு தண்ணி எதையுமே இல்லாம யூஸ் பண்ணது. ஆஃப்லைன் விட்டுருவான். ஆஃப்லைன்ல சில இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், அது விட்டுருவோம். சினிமால பண்ணவே இல்லை. இவன் பண்ணானா இல்லையா? அந்த ஒரு கொஸ்டின் போதும். இவனதான் அவரோட ஈக்குவேட் பண்ணவே கூடாது. அந்த ஒரு சினிமா வேற, அரசியல் வேற அப்படின்னா இங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. முதல்ல இங்க ஒரு விஷயம், அடிப்படையா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அரசியல் புரிதல் முதல்ல விஜய்க்கு இருக்கா? தமிழ்நாட்டுல தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதாவது கூட்டணி இல்லாம ஆட்சியை பிடிக்க முடியுமா? முதல்ல தமிழ்நாட்டு கட்சியில இருக்கக்கூடிய முதல்ல தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை சாதி வாரியான கட்சிகள் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு அப்படின்றது ஏதாவது தெரியுமா? இதுல ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? எல்லா மதத்துக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதத்துக்கும் நான் பொதுவானவனா காக்குறேன். இங்க வந்து மதத்தை பிரிச்சு இங்க வந்து இது பண்றாங்கன்னா என்ன? யாரு மதத்தை பிரிச்சு என்ன பண்ணாங்க? இங்க ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு ஓட்டு, ஒரு கட்சி இருக்கு. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கட்சி இருக்கு. சொல்லுங்க சர்வேஸ். பல நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறி இருக்கு கபிலா. பல நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிருக்கா? யாரோட ஆசை? வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு, ஓட்டலாம் அப்படிங்கிறதுக்கு வெற்றி கழகம் செய்யதான். இனிமேல் செய்யதான். பிரேக் ஆகுது வாய்ஸ். சர்வீஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுது. நீங்க கொஞ்சம் பாத்துட்டு வாங்க. நான் அசோக் சார்ட்ட பேசிட்டு வரேன் வந்துருந்தேன். அசோக் சார் வெல்கம். வணக்கம் ப்ரோ. ஒரு விஜய் ஃபேனுக்கு கொடுக்குறேன். ஓகே. இந்த ரத்னகுமார் மறுபடியும் ஆன்லைன் வந்துட்டான்பா. யாராச்சும் கொஞ்சம் ஏதாச்சும் தீக்கணும்னா போய் தீத்துட்டு வந்துருங்க. ஓகே. விஜயராஜ் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்களா விஜயராஜ்? கேக்குதா? விஜய் ரசிகரா நீங்க? ஓகே. இங்க பேசிட்டு இருந்த எல்லாம் உங்களுக்கு மேல கீழே இருந்து லிசன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மறுபடியும் நான் உங்களுடைய கேள்வி வைக்கட்டுமா? சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. ஓகே. ஒரே ஒரு கேள்வி, அடிப்படையான ஒரே ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. முதல் கேள்வி, இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்ல ப்ரோ, இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப திமுகவும் அதிமுகவும் என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல திமுகவும் அதிமுகவும் கெட்டது மட்டும் தான் செஞ்சிருக்காங்களா விஜயராஜ்? என்ன பண்ணலப்பா? இல்ல அனந்த சார், என்ன பண்ணல சொல்லுங்க. இப்படி கேட்பாங்க. என்ன பண்ணிருக்காங்க? என்ன பண்ணல, அவங்க கெட்டது மட்டும் தான் பண்ணிருக்காங்களா விஜயராஜ்? இல்ல நல்லதும் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ எக்கனாமி தெரியுமா? தமிழ்நாடு கவர்மெண்ட் எத்தனாவது தெரியுமா? இந்தியால எத்தனாவது கிவிங் டாக்ஸ் பேயர் எக்கனாமி தெரியுமா? தமிழ்நாடு வந்து இந்தியா ஃபுல்லா எத்தனை ஸ்டேட்ல, நம்பர் ஆஃப் ஸ்டேட்ல எத்தனாவது இருக்கு தெரியுமா? அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியும். நீங்க சும்மாவா நிக்கும் அந்த பொசிஷன்ல? சும்மாவா இருக்கும்? ரஜினி அதே தெரியுமா? சரி வெயிட் பண்ணுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. தமிழ்நாடு எக்கனாமி என்ன நம்பர்ல இருக்கு இந்தியால ஃபுல்லா? எந்த பொசிஷன்ல? மகாராஷ்டிரா, ரெண்டாவது தமிழ்நாடு. அது கூட உங்களுக்கு தெரியாது. யாருக்கு யாரு சொல்றது? யார் சொல்றது? விஜயராஜ் தான் சொல்றேன். ரெண்டாவது இருக்கு. சரி விஜயராஜ், நான் கேட்ட கேள்விக்கான பதில் வரல. இந்த கட்சிக்கான காரணம் என்ன? இந்த கட்சிக்கான காரணம் என்ன விஜய்? பாருங்க, சும்மா வருமா? அப்படி கிடையாதுங்க. யாரா எதுவுமே பண்ணாம செகண்ட் பொசிஷன்ல வர மாட்டாங்க. சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுங்க. இப்ப ஏதாவது ஒரு அரசியல் வேணும்னா, இப்ப ரஜினி வந்து வரல, அதை விட்டுருங்க. அவர் தனிப்பட்ட முறையில இது ஒதுங்கிட்டாரு. இப்ப விஜய் வராரோ, யாராவது ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்தாதானே வந்து மாற்று அரசியல் வருவாங்க. ஏன் ஆதரவு கொடுக்கணும்? அத முதல்ல எங்களுக்கு நிறைய இருக்கு, ஆப்ஷன் இருக்குப்பா. அது அதிகம் விஜய்க்கு தான் போடணும்னு என்ன அவசியம் இருக்கு? எங்க நிறைய ஆப்ஷன் இருக்கு. வேற யார் ஆப்ஷன் இருக்கா சொல்லுங்க, யார் இருக்கா? நிறைய இருக்கு. நிறைய புது மெம்பர்ஸ், நிறைய 2 பேர் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அனந்த சார் ஒரு நிமிஷம். விஜயராஜ், நீங்க கேட்டீங்க திமுக என்ன தமிழ்நாட்டுக்கு செஞ்சது அப்படின்னு. நான் இங்க அதிமுக காரணம் கிடையாது, நான் திமுக காரணம் கிடையாது, நான் எந்த கட்சி காரணம் கிடையாது. நான் ஒரு சாமானியம். சரிங்களா? இங்க இந்த 2 கட்சிகளும் கெட்டது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கா, நல்லதும் செஞ்சிருக்காங்க இல்லையா? அதை மறுக்க முடியாது. கரெக்டா?
ப்ரோ நான் என்ன சொல்றேன் அப்படி இல்ல ப்ரோ. இல்ல இது சரியா தவறா அதை சொல்லுங்க. நான் வந்து ஒண்ணு சொல்லிடுறேன் பாருங்க. இப்ப 2 கட்சியுமே வந்து ஆட்சி பண்ணியிருந்தா இப்ப வந்து வேற எதுவுமே வரக்கூடாதா? இப்ப வரக்கூடாது நான் சொல்லலைங்க. இப்ப நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கு. இல்ல ப்ரோ நான் சொல்லிடுறேன். நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கு. இப்ப நாம் தமிழர் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி வர முடியல அவங்களால. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இல்ல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஓட்டர்ஸும் கிடையாது அவங்களுக்கு. இப்ப விஜய்ன்ற ஒரு கடந்த சட்டமன்ற தேர்தல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 4% இருந்து 10% வரைக்கும் வாக்கு வாங்கினாங்க. ஓ வாக்கு வாங்கினா எவ்வளவு எத்தனை லட்சம் ஓட்டு போட்டாங்க சொல்லுங்க நீங்க. எத்தனை சதவீத அளவுக்கு சொல்லிட்டேன். 10% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இங்க பாருங்க திமுக வந்து அவங்க மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருக்காங்க. சரி கபிலா நான் உனக்கு பேசிக்கா ஒண்ணு சொல்லட்டுமா? இவங்க எதுக்கு வராங்கன்னா ஓட்டு பிரிக்கிறது தான் வராங்க கபிலா. பிளைன் அண்ட் ப்ரூட்டலா நான் சொல்றேன். இவங்களோட வேலை இவங்களுக்கு மேல கொடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட் அதை பண்றதுதான் இவங்க வராங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தர் இருங்க, ஒருத்தர் பீக்ல இருக்காரு இப்ப தமிழ் சினிமால 200 கோடி வாங்கிட்டு இருக்க ஒருத்தர். அவர் நினைச்சாரு 200 கோடி ஒருத்தர் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. கரெக்ட்டுங்களா? யாரு சம்பளம் வாங்குறது 200 கோடி? எந்த படத்துக்கு? இப்ப கோட்டுக்கு 200 கோடி சம்பளம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 83 ரூபாய் 83பா 200 எல்லாம் கிடையாது. 83 ரூபாவா? இல்ல 83 நீங்க 200 கோடின்னு சொல்றீங்க. நாங்க சொல்றது 83 கோடி அப்படின்றது இவரு சொல்றாரு. எந்த படத்துக்கு 200 கோடி ரூபாய் விஜய்க்கு வந்து சம்பளம் கொடுக்கப்பட்டது? கோட் படத்துக்கு. அதுக்கு முன்னாடி படத்துக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? இல்ல எனக்கு இந்த படம் இப்ப நடந்துட்டு இருக்கிற படமும் சரி, இதுக்கு முந்தைய படத்துக்கும் 200 கோடி ரூபாய். ஏங்க விஜயோட படத்தோட மார்க்கெட் தமிழ்நாட்டுல 250 கோடி தாங்க பட்ஜெட். இதுவே மார்க்கெட் 200 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளம் கொடுத்தா 250 கோடி. இது என்னது? இது டிவி ஊடகங்கள்ல வந்து நம்ம வந்து காரணமே ஆதாரம் இல்லாம நம்ம பேசிடலாம். சரி நான் என்ன கேக்குறேன், அப்ப ரஜினி எவ்வளவு மார்க்கெட் வெளியா சொல்லுங்க. ஏங்க தலைவரோட சம்பளம் தலைவரோட மார்க்கெட்டை பொறுத்து இருக்கு. இப்ப தலைவரோட லாஸ்ட் ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 650 கோடி 680 கோடி வசூல் பண்ணுது. அப்ப தலைவரோட சம்பளம் எவ்வளவா இருக்கும் நீங்க சொல்லுங்களேன். சரி அபிஷியலா எவ்வளவு போட்டாங்க? அபிஷியலா இது வரைக்கும் யாருமே தன்னுடைய சம்பளத்தை வெளியில போட்டதே கிடையாதுங்க. அது ரஜினியா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி. இல்ல கலெக்ஷன் வந்து யார் போட்டாங்க? 630 கோடி போட்டாங்களா? ஏங்க விஜயராஜ் அபிஷியலா போட்டுருக்காங்க. கபிலா ஒருத்தங்க வெயிட் பண்ணு. கபிலா ஒருத்தங்க விஜய் நீங்க சொல்லுங்க. விஜய் நீங்க சொல்ற பாயிண்ட்க்கே வரும். விஜய் அவர் 200 ரூபாய் 200 கோடி ரூபாய் வாங்குறாரு. இப்ப சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். வாங்குறவரு ஒரு 10 படம் எடுத்து 2000 கோடி சேர்க்கறத பாப்பாரா இல்ல பீக்ல இருக்கும்போது மாதிரி விட்டு வருவாரா? இப்ப நீங்க ரஜினி டாப்னே வச்சுங்க, 2வது விஜய் அவர் ஏன் வரணும் அது சொல்லுங்க. அரசியலுக்கு சரி பணம் சம்பாதிக்க மைக்கு கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிட்டு அந்த பக்கம் பேசுறான். சாரி விஜயராஜ், அங்க குறுக்கிடு ஒண்ணு. விஜயராஜ் தலைவர் இப்ப பீக்ல இருக்கும் போது வரல அப்படின்னா இப்ப யாரு பீக்ல இருக்கா? நான் வந்து ரஜினி சொல்லவே இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. ரஜினி வந்தாலும் நீங்க சொல்ல வந்தது என்ன நோக்கம் என்ன? விஜய் இன்னைக்கு பீக்ல இருக்காரு. விஜயராஜ் சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி. இப்ப ரஜினி வந்தாலும் மாற்றம் நோக்கி வந்தா அவர் ஓட்டு தான் போடுவாங்க எல்லாரும், எல்லா ஃபேன்ஸும். ஓகேவா? அவர் வரல, அவர் வயசு காரணமா வரலன்னு அவரே அறிவிச்சிட்டாரு. சரி விஜய் வந்தாருன்னா நம்ம வந்து ஆதரிக்கல, என்ன தப்பு இருக்கு? ஆதரிக்கணும் நான் கேக்குறேன். என்ன காரணம் ஆதரிக்கணும்? பல கட்சிகள் இருக்கு, 119 கட்சிகள் இருக்கு. ஒரு நிமிஷம் அனந்த சார், ஒரு நிமிஷம் இருங்க விஜயராஜ். 119 கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல. 119 கட்சி இருக்கு. 120வது கட்சியா உங்க கட்சி வருது. நான் ஏன் ஓட்டு போடணும்? ஒரு சாமானியனா ஒரு கேள்வி கேக்குறேன். நான் ஏன் ஓட்டு போடணும்? உங்களுக்கு காரணம் மட்டும் சொல்லுங்க. 119 கட்சியில எத்தனை கட்சி ஆட்சி பிடிச்சிருக்கு? 3 கட்சி வரைக்கும் ஆட்சி பிடிச்சிருக்கு. காங்கிரஸ், திமுக, அதிமுக. காங்கிரஸ் காமராஜ் காலத்திலே முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது திமுக, அதிமுக 2 தானே. காங்கிரஸ் காமராஜ் காலகட்டத்துல முடிஞ்சாலும் அதே காமராஜ வச்சுதானே இன்னைக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. காமராஜ பத்தி படிங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. காமராஜ பின்பற்றுறது அம்பேத்கர். அப்புறம் படிக்கணும் என்ன? அவரை ஃபாலோ பண்ணுங்க அர்த்தம். பெரியாரை ஃபாலோ பண்ணுங்க, பாரதியாரை ஃபாலோ பண்ணுங்க, அறிஞர் அண்ணாவை ஃபாலோ பண்ணுங்க, காமராஜரை ஃபாலோ பண்ணுங்கன்னு அர்த்தம். அவர் விஜய் வந்து இந்த அறிக்கையில வந்து காங்கிரஸோட அறிக்கையை வந்து அவங்க எல்லாரையும் படிச்சு அப்படியே குப்பையில போட்டுறதா? இல்ல டாபிக் டைவர்ட் ஆகுது. அவர் பேசுற வயசுல பேசட்டும், அப்பதான் கரெக்டா இருக்கும். விஜயராஜ் நான் என்ன கேக்குறேன், காங்கிரஸ் ஆட்சி புரிஞ்சது. இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க விஜயராஜ். அரசியல் வரலாறு முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நினைவுபடுத்த விரும்புறேன். கடந்த காலகட்டத்துல திமுக கட்சி ஆரம்பிச்ச உடனே ஆட்சி பிடிக்கல. நல்லா புரிஞ்சுங்க. திமுக கட்சி ஆரம்பிச்ச உடனே ஆட்சி பிடிக்கல, அதிமுக மாதிரி பிடிக்கல. அவங்க கட்சி ஆரம்பிச்சு மெல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா 5 தொகுதி 10 தொகுதி 15 தொகுதி இப்படிதான் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. புரியுதுங்களா ப்ரோ? அதேதான் ப்ரோ நானும் சொல்றேன். இப்ப வந்து விஜய் ஆரம்பிச்சோம் 2026 புடிச்சிருவான்னு யாருமே சொல்லலையே.
நான் கேட்கக்கூடிய கேள்வியே வேற. நான் கேட்கக்கூடிய கேள்வி, நாங்க இங்க பல கட்சிகள் இருக்கு, ஜாதி கட்சிகள் இருக்கு, மத கட்சிகள் இருக்கு, திராவிட கட்சிகள் இருக்கு, நேஷனல் பார்ட்டி முதற்கொண்டு இருக்கு. என்ன காரணத்துக்காக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் விஜய்க்கு ஓட்டு போடணும்? அப்படி என்ன தனித்துவம் இருக்கு இந்த கட்சியில? தவக்க கட்சின்றல தப்பா எடுத்துக்காதீங்க, அதை சேர்த்துதான் சொல்றேன். இந்த கட்சியில என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு? இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் என்ன வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த விஷயத்துல குரல் கொடுத்திருக்காரு, என்ன விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கட்சி பேரே நீதான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நடிகனா இருக்கும் போது எவ்வளவோ பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு? ஒரு நாலு விஷயம் நீங்க வந்து கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணாலே தெரிஞ்சிருங்க எவ்வளவு என்னென்ன பண்ணிருக்காரு. ஒரு படிப்பறிவற்ற ஒரே கேள்வி கேட்கிறேன் விஜயராஜ் டைரக்டா உங்ககிட்ட ஒரே கேள்வி. அவரு எத்தனை பிரஸ் மீட் டைரக்டா வந்து தமிழ்நாட்டு இஷ்யூ விஷயமா, தமிழ்நாட்டு விஷயமா எப்படி டைரக்டா அவர் வந்து பிரஸ் கிட்ட பேசிருக்காரு? எத்தனை வாட்டி அவர் இஷ்யூ ரைஸ் பண்ணி அவர்கிட்ட பேசிருக்காரு, மீட் பண்ணிருக்காரு? அந்த 500 1000 அந்த 1000 நோட்லாம் வந்து இது பண்ணாங்களே, தடை பண்ணாங்கல்ல, அதெல்லாம் வந்து அவர் பிரஸ் மீட்ல எல்லாம் வந்து இது பண்ணல. இந்த கதையெல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றீங்களா? சரி, அப்படி மீட் பண்ணானே வெச்சுவா, ஒண்ணு வேற. ஆனந்த் சார் இருங்க, வேற மாதிரி டைவர்ட் ஆகுது. இது வந்து அப்படியே மேம்போக்கா கேட்டு விடாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலா கேட்கணும். அப்பதான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குன்னு நமக்கு புரியும். இல்லாதனாலதான் அவர் பேசிட்டு அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல, அப்படி சொல்ல முடியாதுல்ல. விஜயராஜ் என்ன அனுபவம் இருக்குன்னு பாப்போம். விஜயராஜ் டிமானிசேஷன்ல அவர் குரல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றீங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன குரல் கொடுத்தாரு விஜயராஜ்? ஒரு நானா கேக்குறேன், இப்ப நீங்க என்னென்ன குரல் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. இப்ப நான் திமுக காரனாவோ இல்ல அதிமுக காரனாவோ இல்ல நாம் தமிழரோ இல்ல மத்த கட்சியா இருக்கிறவன என்ன நீங்க கேட்டா நியாயம். நான் சாமானியங்க. இங்க நீங்க இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப நான் அதுக்குதான் வரேன். இப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இன்னைக்கே நீங்க என்ன குரல் கொடுத்தாருன்னா இனிமே இதுக்கு முன்னாடியே எதுவும் செய்யலையே. இதுக்கு முன்னாடியே எதுவுமே செய்யல. அப்ப இனிமேல் என்ன செய்ய போறீங்க நான் கேக்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து தமிழக வெற்றி கழகம்னு வந்து முன்னாடி ஆரம்பிச்சாரா? ஒரு வருஷம் கட்சி ஆரம்பிக்கலைங்க. கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய கொள்கையை நான் கேட்கல, உங்களுடைய வந்து கோட்பாடு நான் கேட்கல. அட்லீஸ்ட் தமிழக மக்களுக்காக என்ன குரல் கொடுத்திருக்கீங்கன்னு தான் நான் கேட்கறேன். நான் சிம்பிளா ஒரு கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. உங்க தெருல ஏதாவது டாக்டர் இருப்பாரு, கிளினிக் வச்சிருப்பாருல்ல, அவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து இது மாதிரி ஏன் பண்ணல, நல்லது ஏன் பண்ணல, கெட்டது ஏன் பண்ணல, இதெல்லாம் கேட்பீங்களா? அவரு போயிட்டு அவர் டாக்டருங்க. டாக்டர் அதாவது ஒரு மருத்துவர்னாலே பொது சேவை தான், ஒரு காவல்துறையினாலே பொது சேவை தான். பத்தி கேட்கறது இல்லங்க. அப்படி இல்ல விஜயராஜ், இந்த கட்சி இந்த மாதிரி பண்ணுது, விஜயராஜ் அதாவது ஒரு மருத்துவர் ஒரு பொது சேவைக்கு வராருன்னு போது ஒரு மருத்துவ பொது வாழ்க்கைக்கு இன்னைக்குதான் வந்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்குதான் வராரு. ஆமாங்க. அப்ப நீங்க உங்களுடைய அறிக்கையில நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இங்க பாருங்க, அதான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த இன்னைக்கு நேத்துல இருந்து அப்ப எங்க தலைவர் வரும்போது ஏன் கேட்டீங்க? என்ன கேட்டோம்? எல்லா ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரச்சனை வந்து கேட்டாங்க. நோட் பண்ணீங்களா இல்லையா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரச்சனை தலைவர்கிட்ட தான் வந்து இது ஆட்சியில நடத்துறவங்கள அப்போசிஷன் பார்ட்டியை போய் கொஸ்டின் கேட்கல, கேட்டது ரஜினிகாந்த் கேட்டாங்க. புரியுதா? கட்சியை ஆரம்பிக்காத ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டாங்க, இங்கே விஜய் கிட்ட கேட்கல. ஒரு நிமிஷம் அவர் பேச அவ்வளவுதான் மரியாதை. புரிஞ்சுக்கோங்க. அனந்த் சார் அவர் பேச விடுவோம். இருங்க, என்ன இன்னைக்கு அனந்த் சார் கொதிக்கிறாரு என்னன்னு தெரியலையே. அசோக் சார் அனந்த் சார் கொதிக்கிறாரு. ஒரு நிமிஷம் விஜயராஜ், ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்போம். அந்த கேள்விக்கான பதில் அவர் சொல்லட்டும். அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகேவா அனந்த் சார்? விஜயராஜ், நான் கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் இன்னும் வரல. இங்க 119 கட்சிகள் இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார். விஜயகாந்த் முதற்கொண்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன காரணத்துக்காக மக்கள் ஓட்டு போடணும் அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. இன்னைக்குதாங்க கட்சி ஆரம்பிச்சு, இதுக்கு மேலதான் ஒரு கொள்கை. இப்ப நானே விஜய் ரசிகர் தான். இதுக்கு மேல அவர் எப்படி ஆக்டிவிட்டி இருக்குன்னு பார்த்தா நானும் முடிவு எடுக்க முடியும். எல்லா விஜய் ரசிகரும் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப உங்களுக்கே அந்த குழப்பம், அப்ப ஒரு விஜய் ரசிகனுக்கே அந்த குழப்பம் இருக்கும்போது மற்ற ரசிகர்களுக்கோ மற்ற கட்சி தொண்டர்களுக்கோ ஒரு சாமானியனுக்கோ அந்த குழப்பம் இருக்கதான் செய்யும். நான் சொல்லிடுறேன். இப்ப இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கே வந்து 110 கொள்கை பேச்சை வந்து வெளியிட்டுருவாங்களா? ஏங்க, கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் போது அட்லீஸ்ட் உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய குறிக்கோள் என்ன, அதையாவது நீங்க சொல்லணும்ல. அவர் என்ன தெரியுமா குறிக்கோள் விட்டுருக்காரு லெட்டர் பேட்ல? அப்ப அவருக்கு என்ன விட்டுருக்காரு? தமிழக வெற்றி கழகம் மூலமா அந்த லெட்டர் பேட்ல என்ன தெரியுமா கொடுத்திருக்காரு? இங்க ஊழலும் இங்க மலிந்த அரசியல் கலாச்சாரமும் இருக்கு. இது வந்து கடந்த 50 ஆண்டு அரசியல் வழக்கில் இல்லையா? எது மலிந்த அரசியல் இங்க கலாச்சாரம், மத அரசியல் இங்க இருக்கு. இது வந்து காலங்காலமா இந்திய ஜனநாயக நாட்டுல இருக்கதானே செய்யுது. இது என்ன புது கண்டுபிடிப்பா இருக்கு?
எப்பா லியோக்கு எத்தனை டிக்கெட் விட்டாங்க? அது அங்க இருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். நீனு முதல்ல உன்னோட சினிமா இண்டஸ்ட்ரியில 10 கிளீன் பண்ணல நீங்க வந்துருக்கணும். ஜெயிலருக்கு என்ன வித்தாங்க? நாங்க உதயநகர்ல சொல்லட்டுமா 1000 ரூபாய்க்கு வித்தாங்க டிக்கெட். விஜயராஜ் ஒரு சினிமா பத்தி கேள்வி கேட்கும் போது பொங்கிட்டு உங்களால பதில் சொல்ல முடியுது உங்களால. ஆனா இல்ல இல்ல பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? இல்ல இல்ல இருங்க, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. அனந்த் சார் கடிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு மேல நான் என்ன கேட்கிறேன் விஜயராஜ், சிம்பிளா கேட்கிறேன். ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்க, எதுக்காக இங்க மக்கள் ஓட்டு போடணும் உங்களுக்கு? அதை முதல்ல சொல்லுங்க. நான் கொள்கையை கேட்கல, கோட்பாட கேட்கல, எதுக்காக ஓட்டு போடணும் அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. நீங்க வந்த முதல் கேள்வி என்ன கேட்டீங்க? திமுக அதிமுக என்ன செஞ்சது? நான் என்ன கேட்கிறேன், திமுக அதிமுக கெட்டது மட்டும் தான் செஞ்சுதா, நல்லதே செய்யலையா? ஆமா, முக்காவாசி 70 to 80% கெட்டது மட்டும் தான் செஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்க ரேஷன் கடையில ரேஷன் வாங்கிருக்கீங்க விஜயராஜ்? ரேஷன் கடையில ரேஷன் வாங்க முன்னாங்க. அந்த வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். ரேஷன் கடையில ரேஷன் தான் வாங்க முடியும். ஆனா அந்த ரேஷன் கடையில இலவச அரிசியில இருந்து ஆரம்பிச்சு பருப்பு பருப்புல இருந்து கிட்டத்தட்ட மளிகை ஜாமான் வரைக்கும் கொண்டு கொடுத்தாங்களே, அந்த திட்டத்துல யாரு கொண்டு வந்தது? இந்த ரெண்டு கட்சிகள் தான் மாத்தி மாத்தி கொண்டு வந்தது. இன்னைக்கு இலவச இல்ல நீங்க இன்னைக்கு கேக்குறீங்களா திராவிட கட்சிகள் என்ன செஞ்சது அப்படின்னு? அவங்க செஞ்சதை மட்டும் நான் சொல்றேன். நான் இங்க திராவிட கட்சி திமுகவோ அதிமுகவோ பிஜேபி எந்த கட்சியும் கிடையாது. ஆனா அவங்க செஞ்சதை உண்மையா சொல்றேன். இங்க ஒரு இலவச உணவு திட்டம் இருக்கு தெரியுமா? அம்மா உணவு திட்டம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரீவியஸா போனீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு சத்துணவு திட்டம், இந்த சத்துணவு திட்டத்தை முதல்ல யாரு கொண்டு வந்தது விஜயராஜ்? நீங்க சொல்லுங்க. யாரு? இல்ல எனக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க யார் கொண்டு வந்தா? இல்ல நீங்க தானே அரசியலுக்கு வரீங்க, நீங்க தானே சொல்லணும். இல்லங்க நீங்க சொல்லுங்க. உங்க ரஜினி நீங்க மட்டும் பேசுங்க. யார் கொண்டு வந்தா நான் சொல்றேன். சரி சொல்லுங்க. நான் இங்க ரஜினி ரசிகரா பேசலப்பா. கேள்வி கேட்டா எங்களுடைய அடையாளத்தை கேக்குறீங்க. அப்ப நான் உனக்கு கேக்குறேன் விஜயராஜ், அப்ப விஜயராஜ் ஒரே ஒரு கேள்வி. யார் கொண்டு வந்தா நான் சொல்லிட்டேன். இப்ப உங்ககிட்ட ஒரு தெருவுல நீங்க ஓட்டு கேட்க போறீங்க விஜயராஜ், உங்க ஒரு தெருவுல ஓட்டு கேட்க போறீங்க. அவன் என்ன ஜாதி என்ன மதம், அவன் யார் ஆளு என்ன ஆளு இன்னார் ஆளுன்னு பார்த்துதான் பதில் சொல்லுவீங்களா? இல்லங்க நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது பதில் தெரியுமா யார் கொண்டு வந்தானே? ஆமா தெரியுங்க. உங்களுக்கு தெரியுமா கேக்குறேன். நாங்களா கட்சி ஆரம்பிச்சு நிக்கிறோம், நீங்க தானே கட்சி ஆரம்பிச்சு நிக்கிறீங்க. அப்ப சொல்லுங்க பதில். உங்களுடைய அரசியல் புரியல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. சரி நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் சத்துணவு உணவு கொண்டு வந்து காமராஜர். கரெக்ட். சரி, அப்படிப்பட்ட காமராஜரை ஃபாலோ பண்ணுன்னு உங்களோட அர்த்தம் உங்க தலைவர் சொல்லியிருக்காரு. இல்ல நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு கேள்வி கேட்டீங்களா? காமராஜர் ஃபாலோ பண்ணி அந்த இதை வந்து யார் கொண்டு வந்தா சொல்லுங்க. யார் கொண்டு வந்தது? நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அது எம்ஜிஆர் எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறமா அதை அப்டேட் பண்ணாங்க. சரி, எம்ஜிஆருக்கு அப்புறம் யார் கொண்டு வந்தா? கலைஞர் கொண்டு வந்தாரு, ஜெயலலிதா அந்த அம்மையா கொண்டு வந்தாங்க. கலைஞர் என்ன பண்ணாரு? கொண்டு வந்தாரு தெரியும். என்ன பண்ணாரு சொல்லுங்க. என்னங்க பேசுறீங்க? திராவிட கட்சிகள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலையா? திமுக அதிமுக கெட்டது மட்டும் தான் செஞ்சதா, தமிழ்நாட்டுக்கு நல்லதே செய்யலையா? காங்கிரஸ் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு கெட்டது மட்டும் தான் செஞ்சதா? அதுதாங்க சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க சொல்றது வந்து நீங்க காமராஜோட முடிச்சிருங்க, எம்ஜிஆரோட முடிச்சிருங்க. இல்லையா? நான் ஸ்டாலின் இல்ல நான் மோடி ஸ்டாலின் வரைக்கும் வரேன். இவங்க ரெண்டு பேரும் ஆட்சியில கெட்டது மட்டும் தான் நடக்குதா, நல்லதே நடக்கலையா? மோடி ஏன் வரீங்க? நீங்க வந்து டிஎம்கே டிஎம்கே வாங்க. மோடி வந்து நம்ம இதுல வரவே முடியாது. என்னது ஏன் வரக்கூடாது? மதம் ஒரு வார்த்தை போட்டிருக்கீங்கல்ல உங்க லெட்டர் பேட்ல, அதுக்குள்ள வராருல, அவர் ஏன் வரக்கூடாது? பிஜேபி என்னைக்கு வந்து ஆட்சி பண்ணிருக்கு தமிழ்நாட்டுல சொல்லுங்க. இல்ல தமிழ்நாட்டுல கிடையாது. ஆட்சி பண்ணாதுன்னு உங்களுக்கு ஏங்க தமிழ்நாட்டை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன். அவரும் தமிழ்நாட்டை பத்தி தான் கேள்வி கேட்கிறாரு. கலைஞர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்களா? கலைஞர் எதுவுமே பண்ணலையா இந்த உணவு திட்டத்துல? கேக்குறேன். உணவு திட்டத்துல என்ன பண்ணாரு சொல்லுங்க. அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. என்ன காலையில முட்டை போட்டாருங்க. குழந்தைங்க எல்கேஜி மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் சொல்லிடுறேங்க. சத்துணவு திட்டத்தை வந்து அறிவிச்சது காமராஜ். கரெக்டுங்களா? அதை வந்து மதிய உணவு திட்டமா கொண்டு வந்து எம்ஜிஆர். அதுல வந்து முட்டை ஆட் பண்ணி போட சொன்னது வந்து கலைஞர். அப்புறம் 2 முட்டையை ஆட் பண்ணது இதுல ஆட் பண்ணீங்க. 2 முட்டையா மாத்துனது ஜெயலலிதா. அதுக்கப்புறம் வரவங்க எல்லாம் சப்சிக்வெண்டா ஆட் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன், அதுல 2 முட்டையா மாத்துனது எதுவும் தெரியாத மாதிரி விஜய்க்கு தான் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. இல்ல அண்ணா வந்து பிரியாணி போடுவார்னு நினைக்கிறேன். நீங்க வந்து பிரியாணி போடுவீங்களா? ஒவ்வொருத்தர் தான் இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரா பேசுவோம். ஓகே, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நிமிஷம் சபரி. கலைஞர் முட்டையை ஆட் பண்ணாருன்னா அது 2 முட்டையை ஆட் பண்ணது ஜெயலலிதா அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் காவல்துறையில இருந்து இந்த இதுல டிராபிக்ல நிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஜூஸ் ஐட்டம், அப்புறம் வந்து இந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து முக்கியமா ஸ்கூல் பசங்க வந்து அதுல கீரை பொருட்கள் வாரம் கீரை பொருட்களை உள்ள ஆட் பண்ணாங்க. அந்த மாதிரி அதாவது ஒரு திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா மேம்படுத்தி இந்த மாதிரி ஒவ்வொரு இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பண்ணிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நான் திராவிட கட்சிகளும் இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுக்கும் நான் வக்காலத்து வாங்க வரல. ஆனா அவங்க இது வரைக்கும் நல்லதே செய்யலையா, கெட்டது மட்டும் தான் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காங்களா என்ன? கபிலன் ஒரு நிமிஷம். அவர் பிஜேபி என்ன ரோல் நீங்க கேட்டாரு. விஜய் ராஜ், நீங்க சங்கிகள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மாநில உரிமைன்னு நீங்க லெட்டர் பேட்ல போட்டு கொடுத்துருக்கீங்க. எதுக்கு போட்டு கொடுத்துருக்கீங்க? மாநில உரிமைகளை மீட்போம்னு போட்டு கொடுத்துருப்பீங்க. என்ன பண்றாங்கன்னு பேசிக் அரசியல தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க.
தேங்க்யூ. ரேஷன்ல எவ்வளவு பர்சன்ட் சென்ட்ரல் போடுதுன்னு அதாவது தெரியுமா? சரி விஜயராஜ், எவ்வளவு தெரியுமா? விஜயராஜ் கபிலன் பேசுறேன். ஒரே ஒரு கேள்வி, மறுபடியும் அந்த நான் ஆரம்பிச்ச கேள்வி எடுத்துக்க மறுபடியும் நிக்கிறேன். உங்க கட்சி எதை நோக்கி பயணம் செய்ய போகுது? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்க கட்சியோட நோக்கம் என்ன விஜயராஜ்? விஜயோட நோக்கம் என்ன சினி அரசியல்ல? விஜயராஜ் கிங்ஸ்ல கேக்குதா? அசோக் சார், அனந்த் சார் கேக்குது. விஜயராஜ் ஜெயில் பறவையெல்லாம் போட்டு செய்தி தொடர்பாக போட்டுக்கிறாங்க, அப்புறம் என்னத்த பயணிக்கிறாங்க? இல்ல நான் என்ன கேக்குறேன், ஃபர்ஸ்ட் ஒரு நாள் லெட்டர் பில்ல போடுறோம், ஊழலற்ற அரசியல். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மதவாத அரசியல் இருக்கக்கூடாது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போட்டாரு மேலேயே. எல்லாருமே மதவாத அரசியல் எந்த கட்சி சொல்லி சுத்திட்டு இருக்காங்க சொல்லுங்க. ஏங்க மதவாத அரசியல் இங்க இருக்கான்னு தமிழ்நாட்டுல? நீங்க செவ்வாய் கிரகத்துல ஸ்ட்ரைட்டா குதிச்சு வந்துட்டீங்க. இல்ல விஜயராஜ், கிரகத்துல தான் இருக்கிறோம். அவர் கேட்ட கேள்வி கரெக்ட் தான், அங்கதான் இருக்கோம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மதவாத மதவாத அரசியல் தமிழ்நாட்டுல இருக்கா? தமிழ்நாட்டுல இல்லையா? எங்க இருக்கு? யார் பண்றா? எங்க இருக்கு? யார் பண்றா? விஜயராஜ் இப்ப எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நாங்க கை நாட்டுங்க, நீங்க சொல்லுங்க. விஜயராஜ் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் விஜயராஜ், ஒரு இனத்துக்காக குரல் கொடுத்து ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ குரல் கொடுக்குதுன்னா அது இன வெறியாகுமா இல்ல இன அரசியல் ஆயிடுமா? கிடையாது இல்ல. அவங்க தங்களுடைய இனத்துக்காக ஒரு குரல் கொடுக்குறாங்க, அப்படிதான் கொண்டு வரணும். அதே மாதிரி ஒரு சாதிக்கு ஒரு கட்சி இருக்கு, அந்த சாதிக்கு அந்த இருக்கிற அந்த சாதி மக்களுக்கு ஒரு ஒரு பங்கு வேண்டும், எங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை வேண்டும், எங்களை வளர்த்து விட எங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ற கோரிக்கை தான் இந்த ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? கீழே படிப்பறிவற்ற இருக்கக்கூடிய மக்களை, கீழே இருக்கக்கூடிய மக்களை மேல கொண்டு வர்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. புரியுதுங்களா? அப்படி ஜாதி வாரியாகவும் மத வாரியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை மேல கொண்டு வர்றதுக்காக அந்தந்த மக்கள் ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சு அவங்க அரசியல் வராங்க. எதுக்காக? அவங்களுடைய மக்களுக்கு முன்னேற்றதா. இப்ப அதேதான், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கட்சி இருக்கு. அந்த மாதிரி இங்க கிறிஸ்தவ கட்சி இருந்தாலும் நாங்க யாரும் இது பண்ண போறது இல்ல, முஸ்லீம் கட்சி இருந்தாலும் யாரும் எதுவும் சொல்ல போறது கிடையாது. அதே மாதிரிதான் இப்ப உங்களை கேட்கறது, இங்க மதவாத அரசியல் அப்படின்னு சொல்றீங்கன்னா இங்க மதத்தால வந்து பிரிஞ்சு ரொம்ப அடிச்சு கிடிச்சு உதச்சிட்டு இருக்கிறாங்களா? இல்லையே, திராவிட கட்சிகள் தானே இங்க ஆளுது, திராவிட கட்சிகள் தானே இங்க இருக்கு, ஆட்சியில இருக்கு. அது எப்படி மதவாதம் உள்ள வந்து நிக்கும்? நான் கேட்கறது சிம்பிள் தான் விஜயராஜ், உங்ககிட்ட ஒரே இதான் கேட்கிறேன். அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் அடுத்த கேள்விக்கு நான் போயிடுறேன். ஏன்னா இதுல சுத்திட்டு இருக்க முடியாது. என்ன காரணத்துக்காக அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு வர்றாரு? நீங்க சொன்ன கேள்வி ஆன்சர் என்னன்னா, இல்ல அறிக்கையில விட்டுருக்காங்க, அவர் வந்து மலுவான அரசியல் ஊழலை ஒழிக்கிறதுக்காக அரசியலுக்கு வர்றாரு, அப்புறம் வந்து இங்க மதத்தால பிரிஞ்சிருக்காங்க அவங்கள. மதவாத ரெண்டாவது ஊழல் இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? ஊழல் எங்கதாங்க இல்ல, அத முதல்ல சொல்லுங்க எனக்கு. ஒத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒத்துக்கிறீங்க. சினிமாலயே ஊழல் இருக்குல்ல, அத ஒழிச்சீங்களா? ஒரு நடிகர் சங்க தலைவரா முன்னாடி வந்து நின்று இல்ல விஜயகாந்த் அவர்கள் இதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடிகர் சங்கத்துல உள்ள வந்து அங்க இருக்கிற பிரச்சனைகளை இது பண்ணாருங்க, நீங்க பண்ணீங்களா? இல்ல அட்லீஸ்ட் உங்களுடைய இயக்கத்தை எடுத்துங்க, விஜய் மக்கள் இயக்கம். இங்க பாருங்க, உங்களுடைய விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய மாவட்ட தலைவர் யாரு? தூத்துக்குடி மாவட்ட தலைவர் யாரு? பில்லா ஜெகன். அவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு, கொலை குற்றங்கள் இருக்கு. அவரை தூக்கி பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க தூத்துக்குடியில வந்து நீங்க இது கொடுக்குறீங்க, சேவைகள் செய்யறீங்க. எப்படிங்க அது? ஏங்க ஆடியோ லாஜிக்கே ஃபேக் டிக்கெட் அடிச்சிட்டு நீங்க ஊழலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்னுடைய இரண்டாவது கேள்வி ஒண்ணு கேட்டுறேன். என்னுடைய இரண்டாவது கேள்வி, உங்களுடைய இளைஞரணி ஒரு நிமிஷம், நான் அரசியலுக்கே வரேன், நான் சினிமாக்கு போறேன், நான் மேம்போக்கா பேசல, நான் பொதுவா பேசுறேன். ஒரே ஒரு கேள்வி நல்லா புரிஞ்சுங்க விஜயராஜ், நான் கேட்கறது இங்க சிம்பிளான ஒரே கேள்வி. உங்களுடைய போன மாசம் விஜய் மக்கள் இயக்கத்துடைய இளைஞரணி தலைவர் இங்க சென்னையில மசாஜ் பார்லர் ஒண்ணு நடத்தி பிராத்தல் கிட்டத்தட்ட விபச்சார வழக்குல கைது செய்யப்பட்டார்கள். இது விஜய் மக்கள் இயக்கம் கண்டுக்குச்சா? விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவர் என்ன சொன்னாரு? அதோட கருத்து என்ன? பொதுச் செயலாளர் யாரு உங்க கட்சியில? என்ன இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? உங்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய தவறுகளே உங்களால சுட்டிக்காட்ட முடியல அப்படின் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க எப்படிங்க சுட்டிக்காட்டி நீங்க எப்படிங்க அதை தீர்த்து வைப்பீங்க? பதில் சொல்லுங்க. அப்படியே புசியான கையில இருக்கிற அந்த இருக்கிற அல்ன கோப்பியே அதுக்கு நல்லா புரிஞ்சுங்க. மைக்ல இருக்கிற அத்தனை பேரும் புரிஞ்சுங்க. நான் டிஃபைன் பண்றேன், ஒரு நிமிஷம் இருங்களேன். இல்ல ஒரு நிமிஷம் இரு மதனே. உங்களுடைய கேள்விகளை
உங்களுடைய கேள்விகளை 1 by 1 கேளுங்க. இல்லைன்னா அவருக்கு குழப்பம், இல்லைன்னா அவர் நம்மளை ஏதோ ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் காழ்ப்புணர்ச்சியில தப்பி போயிடுவாரு அவர். அதனால 1 by 1 கேளுங்க. நான் கேட்கக்கூடிய முதல் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டு அடுத்து செல்வபாண்டியன் மதன் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம். விஜயராஜ். இல்ல நான் கேள்வி எல்லாம் கேட்க வரல, ஒரு நிமிஷம். நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. ஆனா வந்து இந்த டிஎம்கே அப்புறமா ஏடிஎம்கே அப்புறமா வந்து இவங்க பிஜேபி அவர்தான் கேட்டாரு. திமுக அதிமுக என்ன செஞ்சதுன்னு அவர் தான் கேட்டாரு. அதுதான் ப்ரோ கேக்குறேன், என்ன பண்றீங்க நானும் திரும்பி கேட்பேன். அது ஓகேவா? ஒன்னும் கிளிக்கல. நேத்து பார்த்தா ஒரு ஐ மீன் பழனி கோயில்ல வந்து மத்த சாதி மத்த மதத்துல போடாதுன்னு பண்றானுங்க. ஓகேவா? இந்த மாதிரி பேசலாம் வருது. இந்த அரசு கிழிச்சு மதன் ஒரே நிமிஷம். அதன் ஒரே நிமிஷம். சாரி நான் பேசி கபிலன் ப்ரோ ஒரே நிமிஷம் டிஎம் செக் பண்ணிக்கோங்க. இல்ல நான் கேக்குறேன். டிஎம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இல்ல பத்தி பேசுங்க வேணாம் சொல்லுங்க. அதுக்குன்னு கேள்வி கேட்டீங்க. மதவாத அரசியல் ஒரு கேள்வி கேட்டீங்கல. உங்ககிட்ட பேசல ப்ரோ. நான் உங்ககிட்ட பேசல ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா? இல்ல கபிலன் ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, நேத்து இந்த பழனியில வந்த கோர்ட் இது வந்துச்சுல, ஆர்டர் வந்துச்சுல, என்ன கிழிச்சுனாங்க டிஎம்கே அப்படின்னு சொல்லி அவங்கள கேள்வி கேளுங்க. அதெல்லாம் விட்டு புதுசா வரப்ப நீங்க அடிங்க வேணாம்னு சொல்லல. அதுக்குன்னு டிஎம்கே வந்து நல்லா சொல்லாதீங்க. அவங்களும் ஃபிராட் பர்சன் தான். ஓகேவா? மதன் கிட்ட ஒரு கேள்வி. மதன், அந்த இதை யாரு கொடுத்தா? அந்த இதை யாரு போட்டா? யாருன்னா கொடுக்கணும்? அரசு வக்கீல் நீ தான்டா. என்ன கிழிச்சிங் இது போயிட்டீங்க? ஹைகோர்ட் ஸ்டேடா அரையும் குறையுமா படிச்சு எதுவும் வராதீங்க. மதுரை கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்தாங்களே. ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் மதன், விஜயராஜ் ஒரு நிமிஷம். மதன் ஒரு நிமிஷம். இங்க இந்த ஸ்பேஸ்ல திமுக நல்லது செய்யுது, அதிமுக நல்லது செய்யுது, இல்ல வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து, பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து, காங்கிரஸ், பிஜேபி எல்லா கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணி இங்க நம்ம விஜய் கட்சி எதிர்க்கல. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நான் இங்க கேட்க வர்றது அவர்கிட்ட, விஜயராஜ் கிட்ட ஒரு கேட்ட கேள்வி. விஜய் என்னத்துக்காக எதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார், என்ன நோக்கம், என்ன காரணம், எதுக்காக வராரு, என்ன அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு வரும்போது இங்க திமுக அதிமுக என்ன செஞ்சுன்னு அவர் பதில் கேள்வி கேட்கிறார். அப்ப திமுக இருக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் மேல வந்து பேசும்போது திமுக அதிமுக கெட்டது மட்டும் தான் செஞ்சிருக்கேன் நான் தமிழ்நாட்டுக்கு, காங்கிரஸ் பிஜேபி இந்தியாவுக்கு வந்து கெட்டது மட்டும் தான் செஞ்சிருக்கேன், நல்லது செய்யல, பொதுவா பேசுவோம். அப்படி பார்க்கும்போது அந்த விதத்துலதான் அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கும் போது நம்ம இங்க குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணி நம்ம இங்க பேசுறது கிடையாது, நான் பேசுறது கிடையாது முக்கியமா. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு கட்சிகள் வெறுப்பு இதெல்லாம் இருக்கும். ஆனா அது இந்த இடத்துல காட்டக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? ஓகே மதன், எப்படி ஃபாலோ பண்ணணும்ன்றத தெரிஞ்சிட்டு வாங்க மதன். ஓகேவா? இல்லடா அண்ணல திரும்ப தான இருக்கு போர்டு எக்ஸ்பர்ட் டீச்சிங் ஏன் கேப்ப நானே. அந்த போர்டு ஒரு வருஷமா இருக்கான். என்ன டீச்சிங்ல அப்ப என்னடா டேய் நீங்க தெரியும், நீங்க உங்களுக்கு சாமி பிடிக்காதுன்னா விட்டுட்டு போங்கடா. டேய் இது ஹைகோர்ட் ஸ்டேடா, என்னடா பேசுறீங்க? என்ன ஹைகோர்ட் டேய் ஃபர்ஸ்ட் அந்த போர்டு வச்சு சரி மதன் அந்த இந்த அரசியல் அப்புறம் பேசுவோம் மதன். அத பத்தி அப்புறம் பேசலாம் மதன். அத பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். இந்த அரசியல் இப்ப இங்க பேசக்கூடிய நேரம் இல்ல, இதுக்கான நேரங்கள் எல்லாம் இருக்கு மதன். அவசரப்படாத, பொறுமை. அரசியல் என்னைக்குமே பொறுமை தான் இருக்கணும். பொறுமை இல்லைன்னா டக்குன்னு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். சரியா? கொஞ்சம் பொறுமையாரு. இது வேற மாதிரி டைவர்ட் ஆகுது. விஜயராஜ் கேக்குதுங்களா? கே சினிமா வெயிட் பண்ணுங்க. செல்வபாண்டியன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. விஜயராஜ் கேக்குதா? இல்ல நான் மதனுக்கு ஒரே லைன்ல முடிச்சிடுறேன். இங்க ரெண்டு பக்கமுமே வந்து 50 வருஷமா சரி திராவிட கட்சிகள் தான் ரெண்டு பக்கம் மாஞ்சு ஆழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சொல்ல இங்க நீங்க சவுத்லயே பாத்தீங்கன்னா அதிகமான கோயில்களை இருக்கிற இடம் நம்ம தமிழ்நாடு தான். அவங்க நினைச்சா சரிங்களா? அத வந்து நான் சொல்லிடுறேன், அவ்வளவுதான். மதனுக்கு மட்டும். விஜயராஜ் கேக்குதா? இது வந்து பொதுவா எல்லா கட்சிக்கான அரசியல் இடம் கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது நான் விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிற தவக்க என்ற கட்சியோ கேள்வி கேட்கக்கூடிய இடம் தான் இது. நான் ஒரு சாமானியனா ஒரு புது கட்சி ஒண்ணு வந்திருக்கு. திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி விடுதலை சிறுத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் இங்க இருக்கு. நான் ஏன் தவகக்கு ஆதரிக்கணும்? சிம்பிளா சொல்லுங்களேன் விஜயராஜ். அறிக்கையிலே போட்டிருக்காருங்க. இதுக்கு மேல நாங்க என்னங்க அறிக்கையில விட்டுருக்காப்ல? 3 பக்கம் அறிக்கை விட்டுருக்காப்ல. நான் படிச்சும் இந்த அறிக்கையை நான் படிச்சுட்டேன். என்ன போட்டிருக்காப்ல? ஊழலை ஒழிக்க நான் அரசியலுக்கு வருவேன். இங்க வந்து மத அரசியல் பிளவுபட்டு கிடக்கு, அதை நான் ஒற்றுமையாக்க போறேன்றாரு. யார் ஒற்றுமையாக்கணும்? அப்ப எல்லா மதமும் சம்மதம், எல்லா மக்களும் இதுன்னு சொல்லி அது மூலமா பிரச்சாரம் ஏதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணிருக்காரா? இல்ல ஊழல் சம்பந்தப்பட்ட ஏதாவது படங்கள் பண்ணிருக்காரா? கடைசியா தமிழன் படம் பண்ணாரு. கட்சி வந்து இனிமேதான் ஆரம்பிச்சிருவோம். இனிமேதான் நம்ம வந்து அவரை பத்தி விமர்சனம். நீங்க கட்சியை அறிக்கை விட்டுட்டீங்க. இங்க பாருங்க, நீங்க கட்சியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க விஜயராஜ். ஒரு கட்சியை வந்து பொதுக்குழு கூட்டம் ஒண்ணு நடத்தி டிஎம்கே பத்தி நீங்க என்ன சொன்னீங்க? நீ
அவன் ஃபர்ஸ்ட் 5 சீட் ஜெயிச்சாங்க. ஆமா, மெல்ல மெல்ல தான் ஆட்சி பிடிச்சாங்க. எடுத்தோடனே கட்சி ஆரம்பிச்ச உடனே அவங்க ஆட்சி பிடிக்கலையா? இல்ல இங்க பாருங்க, நான் சொல்லிடுறேன், இதுக்கு மேல அவர் கமல் மாதிரி வந்து இல்ல இது பண்றாரா அதை பொறுத்துதான் நம்ம வந்து அவருக்கு மேல அவர் இதை பத்தி நம்ம பேசணும். விஜயராஜ் ஒரு நிமிஷம் இருங்க. அந்த 3 பக்கத்தை நான் ஃபுல்லா மதன் தெளிவா போட்டுருக்காப்ல. இருக்கு ப்ரோ, இருக்கு ஒரு ஒருத்தரா அந்த 3 பக்கத்தை நான் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். இருங்க, விஜயராஜ் திமுக சொல்றதுனால சொல்றேன், திமுக ஒரு நீண்ட பெரிய வரலாறு இருக்கு. மதனே சபரி, நான் இப்பயும் சொல்றேன், உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு புகையுது அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அது இங்க காட்ட வேணாம், ரெக்கார்ட் பேச பாத்துக்க. நான் திமுக பத்தி பேசல ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ. நான் யாரை பத்தியும் பேசல. நான் 3 பக்கம் அறிக்கையும் படிச்சு பார்த்தேன். நான் அந்த அறிக்கையில இருக்கிறது மட்டும் சொல்லிடுறேன், ஓகேவா? என்ன சொல்லியிருக்காப்லன்னா, கட்சியை இப்போதைக்கு பதிவு தான் பண்ணிருக்கோம், ஓகேவா? மேற்கொண்டு நாங்க கட்சியோட கொள்கையும் சரி, கட்சியோட முதல் பக்கம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படி மதனே. ப்ரோ இருங்க ப்ரோ, அதெல்லாம் விடுங்க ப்ரோ. அதுக்கப்புறமா இல்ல படிங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல்லாவே. நான் அதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் ப்ரோ. விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருகிறது. நீங்கள் அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்கள் கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாது காரியம். அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. அதனால் தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்த நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் என்றால், நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம். இப்ப இது 2த்தையும் மட்டும்தான் நோக்கமா? கட்சியோட கொள்கையை அவர் கொள்கையை அறிவிக்கல ப்ரோ. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு லெட்டர் பேட்ல மதன் நல்லா புரிஞ்சுக்கணும் மதன். விஜயராஜ் இல்ல விஜயராஜ், முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சி தலைவன் முதல்ல வந்து வணக்கம் மக்களை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறது, முதல்ல என்ன டாபிக், முதல்ல நீங்க எதை தொடுறீங்க அப்படின்றதுதான் முக்கியம். இந்த டாபிக் இருக்கு இல்லையா, இது எல்லா கட்சிகளும் வரவேற்கக்கூடிய விஷயம். எல்லா கட்சிகளும் இந்த இதுல கொள்கையில அவங்களுக்கு இருக்கு. மதவாதம் இல்லாத ஜாதி பேதமற்ற ஒரு அரசியல் இங்க வந்து சாமானியனுக்கான ஒரு அரசியல் கொண்டு வரணும்ன்றது எல்லா கட்சியும் சொல்லியிருக்கு. ஊழலை ஒழிப்போம், ஊழல் இல்லாத அடிப்படை அரசியல் நாங்க எல்லா கட்சிகளும் சொல்லியிருக்கு. சொல்லாத கட்சிகளே கிடையாது. அதுக்குதான் இப்ப நான் கேக்குறேன். ஒரு நிமிஷம் மதனே, இரு மதனே. நீ கிட்டத்தட்ட விஜய் மக்கள் இயக்கத்துக்கு நீ சப்போர்ட் பண்ற மாதிரி நீ மனத்துக்கு தலைவலிக்கு மனவரை போட்டிக்காத. இரு ஒரு நிமிஷம் இரு. விஜயராஜ் விஜயராஜ் என் கேள்வி ஒரு நிமிஷம் இரு மதனே. விஜயராஜ் என்கிட்ட நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, எல்லா கட்சியோட கொள்கை தான் உங்க கொள்கை அப்படின்னா, அப்போ உங்க கட்சிக்கும் மத்த கட்சிக்கும் என்ன வித்தியாசம்? நாங்க ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? பதில் சொல்லுங்க. யாரும் பேசக்கூடாது. விஜயராஜ் நீங்க பதில் சொல்லுங்க. வந்து இருங்க, கட்சி ஆரம்பிச்சோன்னு ஸ்டார்டிங்லயே போட மாட்டாங்க. நல்லா ஒரு புரிஞ்சு, ஒரு கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுது. இருங்க ஒரு கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுது. ஒரு கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுது. பொதுக்குழு கூட்டம் நடத்த தெரியுது. வெளில வந்து பேட்டி கொடுக்க தெரியுது. பொதுச் செயலாளர் இருக்கிற புசி ஆனந்த் வந்து பேட்டி கொடுக்க தெரியுது. ஆனா கட்சியோட கொள்கையை மட்டும் வெளியில தெரியல. என்னங்க அது? இல்லங்க, நீங்க தேவை எப்படி தெரியுமா இருக்கு? இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கே சிஎம் குழந்தை இன்னைக்கு தாங்க பிறந்துச்சு. குழந்தை இன்னைக்கு தான் பிறந்துச்சு. அட்லீஸ்ட் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் முடிவு பண்ணிருப்பீங்களா? காலேஜ் போயிடுமா? இல்லங்க, குழந்தை பிறந்தோன்னு காலேஜ் போயிடுமா? நீங்க சொல்லுங்க. காலேஜ் போவாது. இப்படித்தானே சொன்னாரு என் தலைவன். நான் இன்னும் கல்யாணம் பண்ண போறேன், அதுக்குள்ள குழந்தைக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்டு அன்னைக்கு மட்டும் இனிச்சது இன்னைக்கு கசக்குதோ? அன்னைக்கு என் தலைவன் வந்து கட்சி கொள்கை பேருன்னு கேட்க மாட்டோம், அன்னைக்கு இனிச்சது இன்னைக்கு கசக்குதோ? அதே கேள்விதானே நீங்க பதிலுக்கு நாங்க கேக்குறோம். இல்ல இதே ரஜினி வந்தாலும் மாற்று அரசியல் நோக்கி இது பண்ணா. ஆமா, இப்ப நீங்க மட்டும் என்ன சொல்றீங்க? சிஸ்டம் சரியில்லை நாங்க சொன்னதான் நீங்க விரிவாக்கமா தமிழ்ல சொல்லிருக்கீங்க. இங்கிலீஷ்ல சொன்னா நீங்க தமிழ்ல சொல்றீங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க இது அறிக்கையில நாங்க கட்சி ஆரம்பிச்சிருந்தா எங்களோட கொள்கையை சொல்லியிருப்போம். ஆனா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, அப்ப கொள்கையை சொல்லுங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சோன்னா இப்ப காலைல கட்சி ஆரம்பிக்கிறதா ஈவினிங் வந்து புக் போட்டுருவீங்க, கொள்கை புக். எது ப்ரோ கபிலன் ப்ரோ, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா கொள்கையை வந்துட்டு அவர் புசியானந்த் சொல்லணுமா இல்ல அவரு கட்சி தலைவர் வந்து இவர் வந்து கட்சியோட பொதுச் செயலாளர் யாரு? இல்ல ப்ரோ, முதல்ல வந்து தளபதி விஜய் வந்துட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரு கொள்கை என்னன்னு. அவர் தான் அனௌன்ஸ் பண்ணுவாரு ப்ரோ. லெட்டர் பேட் மட்டும் தான் நீங்க அனௌன்ஸ்மென்ட்னு எடுத்துக்காதீங்க. அது நான் வந்து பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னது. ஓகேங்களா? இல்ல அவர் வந்து கட்சியோட அவர் வந்து முன்ன ஸ்பீச் கொடுத்தாரா? இல்ல சினிமா இப்ப நீங்க கொள்கை என்னன்னு சொல்லலன்னா நீங்க என்ன சொல்லிருக்கீங்களோ அதை வச்சுதான் நாங்க பேச முடியும். அதுதான் ப்ரோ டைம். இப்ப முன்ன ஆரம்பிச்சு இன்னும் 3 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள எல்லாமே வந்து அவர் எப்படி சொல்ல முடியும்? நான் கொள்கையை கேட்கல. ஒரே ஒரு கேள்வி எனக்கு இது மட்டும் பதில் சொல்லுங்களேன். இவர்கிட்ட விஜயராஜ் கிட்ட கேட்ட கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிற சுகுமார் நான் கேட்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் 119 கட்சிகள் இருக்கு. 120 கட்சிகளும் உங்க கட்சி வந்திருக்கு. என்ன காரணம்? எதுக்காக நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க? சிம்பிளா சொல்லுங்களேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாரு நீங்க நினைச்சாலும் சரி, நான் நினைச்சாலும் அரசியலுக்கு வரலாம்.
அதுக்கு நீங்க கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. பதில் சொல்ற அது யார் வேணா பதிலும் சொல்லலாம். அதுக்கு நீங்க கேட்டதுக்கான கேள்வி பதிலுக்கு சொல்றேன். அவருக்கு வந்து அரசியல்ல வந்துட்டு ஏதோ வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ செய்யணும் அப்படின்ட்டு வந்து அவருக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. அவர் படங்கள்லயும் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஏன் அரசியலுக்கு வந்ததான் வந்து அது ப்ராப்பரா செய்ய முடியும் ப்ரோ. அப்படி என்ன அதிகாரம் வாங்கி செய்யற அளவுக்கு என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? அதிகாரம் வாங்காம இங்க வந்து செஞ்சா அது வந்து பல பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுக்கான உதாரணம் என்னன்னா, இந்த ஃபிளட் அப்போ வந்துட்டு நிறைய நான் என்ஜிஓ வந்துட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வந்தாங்க. அப்ப அங்க இருக்கிற ஏரியால இருக்கிற கவுன்சிலர் சில பேருங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்க சென்னை ஃபிளட் எந்த கவுன்சிலர்னு இல்ல ப்ரோ. நான் வந்து இந்த ஒரு தரப்பு கட்சி மட்டும் இல்ல, ஒரு தர கட்சி மட்டும் இல்ல ப்ரோ. இங்க சொல்றது என்னன்னா, கவுன்சிலர்னா வந்து டிஎம்கே மட்டும் தான் இருப்பாங்க, ஏடிஎம்கே மட்டும் தான் இருப்பாங்க இல்ல, சுயேட்சையா கூட இருக்காங்க. அப்ப இங்க ஒரு நல்லது செய்யறது கூட இங்க உங்களுக்கு அதிகாரம் தேவைப்படுது. அதனால அதிகாரம் தேவைப்படுது. சரி சரி ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் ப்ரோ. அதாவது வந்துட்டு ஒரு சாதா என்ஜிஓவும் விஜயம் ஒண்ணா? அப்போ இப்போ சின்ன லெவல்ல யாரு வேணா செஞ்சுட்டு போயிடலாமே. அவர் ஃபுல்லா பெரிய லெவல்ல தமிழ்நாடு மக்கள் மொத்தத்துக்குமே செய்யணும்னு நினைக்கிறாரு, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் இருக்குங்களா? எம்ஜிஆரும் சரி, அம்மாடி சிவாஜியும் சரி எல்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்க. ரஜினிகாந்த் சார் சொல்லியிருக்காரு, நான் அரசியல் உறுதினு சொல்லியிருக்காப்புல. எல்லாருக்கும் அரசியல் ஆசை இருக்கும் ப்ரோ. சும்மா வந்து இங்க வந்து எல்லாருக்கும் 19 ஆசைன்னு சொல்றது. பெரிய நடிகராக இருந்தா கண்டிப்பா அரசியல் ஆசை இருக்கும் அவங்களுக்கு. ஓகேவா? அதுக்காக தான் அவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல என்ன தப்புன்னு கேக்குறேன் நானு. அரசியல் வர்றது தப்பு இல்ல. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதே கேட்கும்போது நான் கேட்கிறேன் மதனே, அதே கேள்வி நான் கேட்கிறேன். விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு இங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி இங்க நடிகர் சங்கத்துல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்தாரு. தன்னுடைய ஆளுமை தன்மையை நிரூபிச்சாரு. எப்படி ஒரு பிரச்சனையை என்னால ஒரு தன்னுடைய ரசிகர் மன்றத்திலேயோ தன்னுடைய இயக்கத்திலேயோ ஒரு பிரச்சனை ஒண்ணு வருதுன்னா அதை என்னால சரி பண்ண முடியும்னு சரி பண்ணி காட்டினாரு. கட்சியை கட்டுக்கோப்பா நடத்தினாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஆரம்பத்துக்கு இப்ப இருக்கிறத விட்டுருங்க, ஆரம்பத்துல தன்னுடைய கட்சிகளையும் தன்னுடைய ரசிகர்களையும் தன்னுடைய தொண்டர்களையும் ஒரு கட்டத்துல கட்டுக்கோப்பா நடத்தினாங்க. அவங்க மூலமா சில பிரச்சனைகள் வருதுன்னா அட்லீஸ்ட் என்னன்னா கூப்பிட்டா கேட்கணும், அந்த அளவுக்காக நடத்தினாங்க. ஆனா நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா நீங்க இது வரைக்கும் நடத்தின விஜய் மக்கள் இயக்கம் மூலமா எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு, என்னென்ன வந்திருக்கு, நீயே இந்த ஸ்பேஸ்ல ஏன் ஸ்பேஸ்ல பேசியிருக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள், போன மாசம் பிராத்துல ஒண்ணு நடந்தது. 2 பெண்மணிகளை வச்சு வந்து இது பண்ணீங்க. அடுத்து வந்து ஒரு மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட கொலை கேஸ்ல சொந்த தம்பியை கொலை பண்ணி கேஸ் நடக்குது, அதுல பெயில் வந்திருக்கிறாரு. அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க வந்து நன்கொடை செய்றீங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு இயக்கத்திலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இவங்களை நம்பி நீங்க நாளைக்கு வேட்பாளரா நீங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க, பிரச்சாரம் பண்றீங்கன்னா நாங்க எப்படி ஓட்டு போடுறது? ஓட்டு போடுறது போடாது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அரசியலுக்கு வரணும்னு நினைச்சு தப்பு கிடையாது. ஆனா அரசியலுக்கு எப்பேற்பட்ட மனுஷங்க வரணும்ன்றது முக்கியம். நானும் உதவி செய்ய வரேன், நானும் வந்து சேவை செய்ய வரேன்னு சொல்லி வரீங்களா, இல்ல சம்பாதிச்ச பணத்தை கருப்பு பணத்தை இங்க செலவு பண்றதுக்கு வரீங்களா? யார் வேணா அரசியலுக்கு வாங்குங்க, ஓகேவா? ஒரு அஜெண்டாவோட தானே வராங்க, வரட்டும். பிஜேபி ஏங்க இன்னைக்கு பிஜேபி வக்கீல் எதுக்கு கூட வரணும்? நான் கேட்கறது இங்க திமுக, பிஜேபி, காங்கிரஸ் இவங்களை கேள்வி கேட்கறதுலாம் ஏன் ஸ்பேஸ்ல இடம் இல்ல. நான் கேட்கறது சிம்பிள், விஜய் மக்கள் இயக்கத்தை நான் கேட்கறேன், தவக்க கட்சியை நான் கேட்கறேன். நான் கேட்கறது தவக்க கட்சியை கேள்வி கேட்கறேன். நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு உள்ள வந்துட்டீங்க, ரைட், ஓகே. பொதுக்கூட்டம் நடத்தினதா சொல்லி நீங்க உங்களுடைய அறிக்கையில கொடுத்துருக்கீங்க. என்ன கூட்டத்துல என்ன முடிவு பண்ணீங்க? உங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் கொள்கை என்னன்னு சொல்ல கேட்க கூடாது. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொள்கை என்னன்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு மக்களுக்கு. ஏன்னா ஓட்டு போடுறீங்களா நீங்க? எல்லா கட்சியும் கட்சி ஆரம்பிக்கும் போது தன்னுடைய கட்சி அறிவிப்பு மதனே, எல்லா கட்சியும் தன்னுடைய கட்சி அறிவிப்பு அறிவிக்கும் போது தன்னுடைய கொள்கையை அறிவிக்கணும். கமலஹாசனும் இங்க விஜய் மட்டும்தான் விதிவிலக்கு. இல்ல ஒரு நிமிஷம், நான் ஒரே ஒரு கேள்வி. யார் அது அறிவிக்கல? பிரகாஷ் எம் செல்வம் அவர் மேல ஒரு வீடியோ ஷாட், அவருக்கு என்னங்க ரோலுங்க? விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் அவருக்கு என்ன ரோல் ஆக்சுவலா சொல்லுங்க. ராஜீவ்காந்திக்கு உங்களுக்கு என்ன ரோலோ, உனக்கு திமுக பிடிக்காதுன்னா சபரி 2 பேரையும் நான் அப்புறம் லிசனர்ல தூக்கி போட்டுருவேன். மதனே, உனக்கு ஒரு கட்சி ஒண்ணு பிடிக்கல அப்படின்னா ஓகே, ஆனா அதுக்கான இடம் இது இல்லைன்னு சொல்லிட்டேன் மதனே. நான் என்ன சொல்றேன், உனக்கு இப்ப இங்க இருக்கிறவருக்கு ஜிப்சிக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ உங்களுக்கு பிஜேபியோ இல்ல திமுகவோ இல்ல அதிமுகவோ இல்ல காங்கிரஸோ பிடிக்காம இருக்கலாம். அந்த விருப்பு வெறுப்பை ஒதுக்கி வைங்க. நான் இங்க கேட்க வர்றது சிம்பிள். அப்ப நீ என்ன பண்ணும்னா முதல் கேள்வியே கேட்டிருக்கணும். நீ
அன்னைக்கு திமுகன்னு கட்சி ஆரம்பிக்கும் போது ஏன் இந்த கட்சி ஆரம்பிக்குது, திராவிட கழகத்துல இருந்து ஏன் திமுக தனியா பிரிஞ்சு வந்ததுன்ற நீ கேள்வியே நீ அப்ப கேட்டிருக்கணும். இப்ப கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர் இருந்தா கேட்டிருப்பாரு. இன்றைய தலைமுறைகள் ஒரு நிமிஷம் சபரி இல்ல, ஒரு நிமிஷம் சபரி, வேற மாதிரி போகுது ஸ்பேஸ். கேசி நீங்க சுகுமார் நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் நான் மாற்று அரசியல முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுற வர நீங்க இன்னைக்கு மாற்று அரசியல வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நீ உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்க முடியும். நேத்து என்ன நடந்துச்சு, நேத்து ஏன் கேட்கல, நீ அவங்கள ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னா அது அப்படியே போயிட்டே இருக்கும். இது எப்படின்னா மத்தவன காரணம் கையை காட்டிட்டு நீங்க தப்பிச்சு போடுற பழக்கம் அது. விஜயராஜன்றவர் முதல்ல உள்ள வந்து என்ன சொன்னார்னா, எங்களுக்கு ஏன் ஓட்டு போகணும்னு கேட்கும்போது திமுக அதிமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்டார். அப்ப நான் என்ன சொன்னேன், திமுக அதிமுக கெட்டது மட்டும் தான் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுதா, நல்லதே செய்யலையா, ஒரு திட்டம் கூட கொண்டு வரலையா? இன்னைக்கு விவசாயிகள் நான் ஒரே ஒரு விஷயம் சுகுமார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நான் எந்த இடத்துல எங்க போனாலும் ஓப்பனா என்னால தைரியமா அடிச்சு சொல்ல முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் இன்னைக்கு வந்து ஒரு மோட்டர் போட்டு இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கானா, அவனுக்கு இலவச கரண்ட் இருக்கு. அந்த இலவச கரண்ட்டை வந்து அந்த இன்னும் கொடுத்து அமல்படுத்தினது திமுக தான். மறுக்க முடியுமா? அவரு ஒரு நிமிஷம், அவரு 2020 நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் மதன். இன்னைக்கு வீட்டுக்கு இல்ல ஒரு நிமிஷம் மதன் சொல்லி முடிச்சிடறேன். இன்னைக்கு சாதாரண நீங்க வீட்டுல ஒரு மோட்டர் போட்டு நீங்க டேங்க்ல தண்ணி ஏத்தணும்னா 1 HP மோட்டர் இல்ல 2 HP மோட்டர் போடுறீங்க, அதோட கரண்ட் பில் எவ்வளவு வரும்? சும்மா எவ்வளவு வரும் சொல்லுங்க? 3500 ரூபாய்க்கு மேல வரும். ஆனா இன்னைக்கு விவசாயத்துல போயிட்டு நீங்க அங்க எத்தனை HP மோட்டர் ஓடுது தெரியுமா? அந்த எஸ்பி அந்த ஒரு நாள் முழு 8 மணி நேரம் தண்ணி ஓடினாதான் அங்க தண்ணியை பாய்ச்ச முடியும். நான் சொல்றது குறுவை சாகுபடி. இந்த குறுவை சாகுபடிக்கு 8 மணி நேரம் மினிமம், இன்னும் சொல்ல போனா 12 மணி நேரம் தண்ணி ஓடணும். இந்த 12 மணி நேரம் தண்ணிக்கு கரண்ட்டுக்கு நீங்க பில்ல போட்டீங்கன்னா எங்க போய் நிற்கும் சொல்லுங்க? அதை இலவசமாக கொடுத்தாங்க. அதனாலதான் இன்ன வரைக்கும் அவங்க குறுவை சாகுபடி இருக்கு. இல்லைன்னா நீங்க இன்னைக்கு ரேஷன் கடையில உட்காந்துட்டு ரேஷன் அரிசி தான் வாங்கி திங்கணும். பொன்னி அரிசி பல ஷைனிங்கா பழக்காது. இன்னும் அதுல கையை வைக்கல, அதுல கையை வைக்க மாட்டாங்க. ஏன்னா விவசாயம் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான். நீங்க அதுல கை வச்சீங்கன்னா சோழி முடிஞ்சது. சோத்துல கை வச்சா சேத்துல அடி விடும். அவன் பண்ணான், திமுக காரன் பண்ணான், அவன் நல்லது பண்ணான். அதுக்கு இப்ப நான் எனக்கு திமுக சாயம் பூச போறீங்களா? கிடையாது. நான் கேட்கறது சிம்பிள். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் அதிமுகவும் நல்லது செஞ்சிருக்கு. சிறுதொழில் முனைவோர்னு சொல்லிட்டு டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லோன் ஒன்று கொண்டு வந்தானுங்க. சரிங்களா? அவங்க கையில தொழில் இருக்கா, ரைட்டு, கலெக்டர் கிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்கணும். அங்க ட்ரைனிங் அங்க ஒரு 30 பேர் இருப்பாங்க. அந்த 30 பேர்ல 10 பேர் ஃபில்டர் எடுப்பான். அந்த 10 பேர்ல இருந்து உங்களுக்கு சுயமா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவானா, உங்களுக்கு பண உதவி கொடுப்பான். அது மூலமா கம்பெனி ஆரம்பிச்சு அவன் நல்லா சொந்தமா இது பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு வந்து மீன் வளர்ப்பு துறை சொந்தமா ஒரு அரகாணி நிலம் இருக்கா, நீ வந்து அழகா என்ன பண்ணு, நீ வந்து இதுல பேங்க்ல நீ வந்து சொசைட்டில போயிட்டு நீ அப்ளை பண்ணு. அது மூலமா உனக்கு கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் உனக்கு நிதி கிடைக்கும். அந்த நிதியை வச்சு நீ சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நான் பல திட்டங்கள் சொல்ல வருவோம். மதன், நான் என்ன கேக்குறேன், திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் இல்ல அரசியல் பேசணும். சும்மா மேம்போக்கா என்ன செஞ்சீங்க கேள்வி கேட்டு நம்ம முடிச்சிட முடியாது. அவங்க நல்லதும் செஞ்சிருக்காங்க, கெட்டதும் செஞ்சிருக்காங்க. ஆனா கெட்டது மட்டும் தான் செஞ்சிருக்காங்களா? அப்ப நீங்க என்ன செய்ய வரீங்க? அப்படி விஜய் மக்கள் இயக்கத்தை நான் கேக்குறேன். இப்பதான் பேபி ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காப்ல. மதனே, நீ விஜயராஜையும் நீ வந்து விஜய் கட்சியோ நீ காப்பாத்துன்னு நினைச்சனா சத்தியமா என்கிட்ட காப்பாத்த முடியாது. மதனே, நான் உனக்கு பக்கத்துல கைட்டு போட்டு கொடுத்துறேன். காப்பாத்துறதுக்கு பத்தல இல்ல, ஒரு நிமிஷம் உன்னை விட 3 மடங்கு எனக்கு அரசியல் தெரியும். நான் தெரியுமா? ஒரு நிமிஷம் இல்ல மதனே, ஒரு நிமிஷம் நல்லா கேளு மதனே. நான் இங்க வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சேன்னா எல்லா கட்சியும் காயப்படும். அது என்னுடைய நோக்கம் கிடையாது. என்னுடைய நோக்கம், நான் விஜய் மக்கள் இயக்கம் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வராரு, அவருக்கான கேள்வியை மட்டும் தான் நான் கேட்கிறேன். இதுல வந்து அவருக்கு முட்டு கொடுத்தா அப்புறம் அவங்களே சேர்ந்து அந்த 3 பேர் லிஸ்ட்ல ஒண்ணு தான் கேட்பேன். இல்ல ப்ரோ, இது பேசிக் ப்ரோ, ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சிட்டு பேசு ப்ரோ. நீ எத்தோனே பேசிக் தெரியாம பேசிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் இப்பதான் வராப்ல 2 வருஷம் காலம் இருக்கு. 2 வருஷம் காலத்துல என்ன செய்யறது ஃபர்ஸ்ட் குழந்தை இல்ல அப்படிலாம் அப்படி அப்ப கட்சி ஆரம்பிச்சு உடனே இப்போ இல்ல இது கமலஹாசனுக்கு விட்ட இது மாதிரில இருக்கு. நான் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் ஒரு 10 நாள் கழிச்சு நான் கொள்கையை சொல்றேன், அடுத்து 3 மாசம் கழிச்சு கொள்கையை சொல்றேன், அடுத்து 4 மாசம் கழிச்சு கொள்கையை சொல்றேன். அப்படிலாம் விட முடியாது. எனக்கு நீ கட்சி ஆரம்பிச்சுட்ட, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்ட, ப்ரோ. ஏன் ப்ரோ சொல்லலாம் கேளுங்க ப்ரோ. அப்பா வந்து திரும்பி அஜித் குமார்ன்றது அவரோட பேரு, ஃபுல் பேர். இதுக்கு நீ முட்டு கொடு, இப்போ அஜித் குமார்ன்றது இப்ப அஜித் சார் பேர் நான் ஃபுல் பேரு அஜித் குமார் ஃபுல்லா போறாரா இல்லையா? அவர் விஜயோட ஃபுல் பேர் சொல்.
டேய் உனக்கு உங்க அந்த கணக்குல அதெல்லாம் ப்ரோ 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 அதெல்லாம் அந்த கதெல்லாம் நீ பேச இல்ல தலைவரே. இல்ல இப்ப மதவாத அரசியல் எங்க இருக்கு அது வந்துச்சு பாருங்க அவர் இல்ல விஜயராஜ் எது மதவாத அரசியல்? அன்னைக்கு ராஜா கேள்வி கேட்கவும் மட்டும் ஜோசப் விஜய்னு சொல்லி இதே விஜய் தானே ட்வீட்டா போட்டாரு. அன்னைக்கு மதவாத அரசியலே தெரியலையா? இல்ல எல்லாரும் ஒரு ஒருத்தரா அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு எல்லாருமே தானே பொங்குனாங்க. விஜய் ரசிகர், அஜித் ரசிகர் எல்லாருமே தானே பொங்கி இருந்து இது பண்ணாங்க. ஒரு நிமிஷம் விஜயராஜ் நிமிஷம், எனக்கு இது பிடிக்கவே பிடிக்கல. இந்த ஜாதி பேரை வச்சு இல்ல மதனே அப்படி கிடையாது. இது மத அரசியல் அப்படின்னா அவர் பேருனா அன்னைக்கு எச்ராஜா போட்டல அப்படி கிடையாது. எச்ராஜா போட்டல நீ இல்லையா? ஏன் ப்ரோ என்னோட அடையா இப்போ மதன் ப்ரோ சபரீஷ் ப்ரோ செம்ம முட்டு ப்ரோ. விஜய் ஃபேன் கூட இந்த முட்டு தர மாட்டாங்க. ஆனா இவரு மகா முட்டு. நீ திருமாவளவன் கட்சி ஜாதி கட்சி மாத்தி விட்டீங்க. ஓகேவா? சும்மா வந்து நான் சொல்றத கேளு ப்ரோ. நீ இப்ப திருமாவளவன் போகுது இல்ல ப்ரோ. எச்ராஜாக்கு அவர் கேட்க சொல்ல நீ அவரு என்ன லெட்டர் பேட்ல கையெழுத்து போட்டு அமிச்சாரு. இப்போ அஜித் அது நான் சொல்றது கேளு ப்ரோ. அஜித் குமார் தலன்னு கூப்பிடாத, என் பேர் ஏகே அஜித் குமார்னு அறிக்கை விட்டாரா இல்லையா? அஜித் குமார் இல்ல மதனே நீங்க விஜய் காப்பாத்த வந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் செம்ம கடுப்பாயிடுவேன். கபிலன் பச்சைவந்தி கூட லேட்டா தான் மதன் வரும். ஏடிஎம்கேல இருந்து மதனே நான் ஏடிஎம்கே போட்டு அடி பண்ணேன். மதனே ப்ரோ அவர் கபிலன் பேசுறேன். மதனே கபிலன் பேசுறேன். வினோத் ஒரு நிமிஷம் மதனே, நான் விஜயராஜ் கிட்டயும் சுகுமார் கிட்டயும் பேசிட்டு வரேன். நான் யாரும் காப்பாத்தலாம் வரல. ஃபர்ஸ்ட் நான் ரியாலிட்டி சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நீ தெரிஞ்சோ தெரியாமல அதத்தான் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீ தெரிஞ்சோ தெரியாமல அதத்தான் பண்ணிட்டு இருக்கிற. எங்க தெரியுமா நீ கேள்வி கேட்கணும்? எப்பா ரியாலிட்டி பேசும்போது ரியாலிட்டி பேசுறதுக்கு உன் போட்டோ வச்சுட்டு பேசு, மத்தவங்க போட்டோ வச்சுட்டு பேசாத மதன், சரியா? ரியாலிட்டி பேசும்போது மத்தவங்க போட்டோ வச்சு பேசாத, சரியா? மதனுக்கு காசு வருதுங்க பேசுறாப்லங்க. நான் ரியாலிட்டி பேசவே இல்லையே. நான் ரியாலிட்டி பேசலையே. நான் தான் ரியாலிட்டி பேசலையே. நான் ரியாலிட்டி பேசலையே. நான் அஜித் குமாரோட போட்டோ வச்சுட்டு வரலையே இங்க. நான் இங்க அஜித் குமார் போட்டோ வச்சுட்டு வரலையே. ப்ளீஸ் 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 எல்லாரும் ஒரு ஒருத்தரா பேசுங்க. எதுவுமே கேட்க மாட்டேங்குது. இல்ல மதன் கொடுக்குற காசுக்கு பேசுற ஹரிஷ் கிட்ட இருந்து. மதனே கொஞ்ச நேரம் அமைதியாரு. மதனே ஒரு நிமிஷம் அமைதியாரு. இங்க ஒன்ன சுத்தி இங்க பேசிட்டு இருக்க முடியாது. நான் விஜய் ரசிகள்கிட்ட பேசிட்டு வரேன். அஜித் ரசிகள்கிட்ட நான் அப்புறமேட்டு வரேன். விஜய் ரசிகள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள்யா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேங்க. கட்சியோட பேர் என்னங்க? தவக்க இல்ல இல்லங்க, அவர் நண்பர்கிட்ட கேட்கணும்னு பார்த்தேன். தமிழக வெற்றி கழகமா தமிழக வெற்றி கழகமா? அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். வெற்றி ஏன்னா அவர் பிள்ளை விட்டா கூட நம்ம பிள்ளை விட்ட கூடாது. நம்ம பசங்க அதுக்கு முன்னாடி வரணும். ஒழுங்கா ஃபர்ஸ்ட் படிக்க சொல்லுங்க கட்சி பேர். அதனாலதான் நான் கேட்டேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம். அவரு பிள்ளை விட்டா கூட நம்ம பிள்ளை விடக்கூடாது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இந்த தவறு இப்ப அவர் லெட்டர் பேடு அறிக்கை தான் விட்டுருக்காரு. இது மாநாட்டில் நடக்காம கொஞ்சம் கூட இருக்கவங்க பாத்துக்கணும். ஆனா அது நியூமராலஜி படி போட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க? நியூமராலஜி படி போட்டிருந்தா இல்ல தமிழ் வந்துட்டு வெற்றி போடணும்னு அவசியம் இல்ல ப்ரோ. இக்கு போடணும்னு அவசியம் இல்ல. அவசியம் இல்லைன்னா நீங்க சொல்லக்கூடாது. கிராமர் மிஸ்டேக் மாதிரி தமிழ் கிராமர். அதைத்தான் சொல்றேன். பிள்ளையத்தான் நாங்க சொல்ல வந்தோமே தவிர நான் அவரை கேள்வி கேட்கல. அத நீங்க சொல்லக்கூடாது. என்னைய பிள்ளை கேட்க பிள்ளைனா கேட்கத்தான் நீங்க இப்போ சபரீஷ் ப்ரோ அது தமிழ் கிராமர். அததான் சபரீஷ் ப்ரோ. இப்ப நான் ஒரு மனு கொடுக்க சொல்ல எப்பவுமே கலெக்டர் கிட்ட மூஞ்சில் தூக்கி அடிச்சிருவாரு. இப்ப நம்ம ஒரு வேட்பு மனு தாக்கல் பண்ண சொல்ல இப்ப நிறைய எழுத்து பையில போதில்ல ப்ரோ, அது மாதிரி தூக்கி அடிச்சிட மாட்டாரு மூஞ்சில. ஒரே ஒரு நான் லிசனர்ல உனக்கு கொஞ்ச நேரம் போடுறேன். மைக் கேக்குறான், தப்பா எடுத்துக்காத. மறுபடியும் உனக்கு மைக் கொடுக்குறேன். ஐயோ நம்மள கைட்டி விடுறாங்களே, தப்பா எடுத்துக்காத. நான் சொல்லிட்டு தான் நானே போறேன். இல்ல இரு மதன், நீ லிசனர் இரு. நான் மறுபடியும் உனக்கு கொடுக்குறேன். ஏன்னா உன்ட்ட நான் பேச வேண்டியது நிறைய இருக்கு மதன். சரி நான் போயிட்டு கொண்டு வந்து வரேன். அதான் நீங்க வாங்க. அதான் இல்லங்க, நான் அந்த கேள்வி மட்டும் தான் கேட்க வந்தேன். தவறு அவரு அவசரத்துல கூட பிளை விட்டுக்கலாம். அத நீங்க ஃபாலோ பண்றீங்க, அத நீங்க சரியா ஃபாலோ பண்ணிக்கல. அவ்வளவுதான். நம்ம கிங்ஸ்லயே மைக்கு மேல ஏத்து. நாம் தமிழர் கட்சி மேல ஏத்து.
ஸ்பீக்கர் ஃபுல்லா இருக்கு. வேற யாருக்காச்சும் இன்னொரு கபிலம் ப்ரோ நான் கீழே போறேன். இங்க அன்புன்னு ஒருத்தர் டிஎம்கே இருக்காரு பாருங்க, அபியூஸ்லாம் பண்ண மாட்டாரு, அவர் மேலே ஏற்றி விடுங்க. நான் கீழே போயிடுறேன். கபிலா நான் கீழே போயிடவா? சரி நீங்க போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. ஆனா லிசனர் இருங்க, அனந்த சார் போயிடாதீங்க. இருக்கா லிசனர் இருக்கா. கபிலம் ப்ரோ நான் கீழே போறேன். அன்புன்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவர் கொஞ்சம் கொடுங்க. எனக்கு மைக் காட்டுதா? கிங்ஸ்லி உனக்கு காட்டுதா? காட்டுது. டிஎம்கே கூட இருக்குல்ல, அவர் கொடுங்க. நான் லிசனர் போறேன். இந்த ஸ்பேஸோட நோக்கம் திமுகவையோ அதிமுகவையோ காங்கிரஸையோ பிஜேபியோ இல்ல மத்த கட்சிகளை குறை சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்கற நோக்கம் இல்ல. அது புரிஞ்சுக்கிங்க, எல்லாருக்கும் சொல்றேன். இந்த ஸ்பேஸோட நோக்கம் சிம்பிள். புதுசா ஒரு கட்சி ஒண்ணு வந்திருக்கு, நான் என்னுடைய பார்வை நீ அவங்க எல்லாம் கேள்வி கேட்கறேன். அவங்களாம் ஏற்கனவே அவங்களாம் அரசியல நின்று ஜெயிச்சிருக்காங்க, சீட்டு அடிச்சிருக்காங்க, போறாங்க வராங்க. அவங்களாம் எல்லாரையும் மக்கள் கேட்கறது 1000 பேர் இருக்கிறாங்க. எனக்கு இவங்களதான் கேட்கணும், எனக்கு திடீர்னு ஞானக்கண்ணு பிறந்துருச்சு, அதனால நான் கேட்கறேன். புரியுதா விஜயராஜ், சுகுமார்? புரியுதுங்களா 2 பேருக்கும்? சுகுமார், விஜயராஜ், இங்க நான் கேட்ட கேள்வி முதல் கேள்வி விஜயராஜும் அவரும் பதில் சொல்லல, நீங்களா பதில் சொல்லுவீங்க நம்புறேன். முதல் கேள்வி இருக்கு விஜயராஜ். லெஃப்ட் ஐடியாலஜியா ரைட் ஐடியாலஜியா அத சொல்லுங்க விஜயகுமார். அது ஒரே நிமிஷம் நான் ஒரு பதில் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இருங்க. அனந்த் கேட்டார்ல, ஏன் விஜய் ஒரு ஒரிஜினல் பேரை போடலன்னு கேட்டார்ல. அவரை சும்மா விஜய் படம் நடிச்சிட்டு அவரே சும்மா நோண்டிருந்தா அந்த மாதிரி தான் பண்ணுவாரு. அதேதான் இப்ப நான் கேக்குறேன். அஜித் குமார் பேர் போற சொல்றாருல்ல, அதேதான் அஜித்தை நோண்டி இருந்தாங்க. நீ நான் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரணும், இது வரணும் அப்படின்னு டிஎம்கே பண்ணிட்டே இருந்தாரு. அரசியல் கட்சி தலைவர் விஜயராஜ், நான் என்ன கேக்குறேன், ஒரு பிஜேபி கட்சி தலைவர் என்ன பண்றாரு, மாநில தலைவர் தமிழ்நாடு மாநில தலைவரா இருந்த அன்னைக்கு ஹெச் ராஜா என்ன பண்ணாரு, விஜய விமர்சனம் பண்ணாரு. அதுக்கு பதிலுக்கு காரசாரமா 2 பேரும் விமர்சனம் பண்ணிக்கிட்டீங்க. அப்ப சோசியல் மீடியால நீங்க என்ன பண்ணீங்க, ஜோசப் விஜய், அவரு ஜோசப் விஜய்னு சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் என்ன பண்ண, ஆமா என் பேரு ஜோசப் விஜய் தான் அப்படின்றத நீங்க கொட்டை எழுத்துல போட்டீங்க, ப்ரொஃபைல் போட்டோவும் வச்சீங்க. கரெக்டுங்களா? இப்ப நான் என்ன கேக்குறேன், கட்சியோட பெயரை நீங்க அறிவிச்சிட்டீங்க, கீழே இப்படிக்குன்னு சொல்லி போட்டு நீங்க என்ன போட்டிருக்கீங்க, விஜய்னு சொல்லி போட்டுருக்கீங்க. ஏன் ஜோசப் விஜய் போடலன்னு சொன்னது என்ன மதவாதமா? ஏங்க உங்களுடைய மத பெயர் இருந்தா என்னங்க? இப்ப கபிலன் செட்டியாரு, கபில நாயக்கனாரு அப்படின்னு சொல்லி போட்டா என்ன ஜாதி வெறியன்னு சொல்லிடுவீங்களா? இல்ல இப்ப அவங்க பேர்ல வன்னியரோ படையாச்சியோ இல்ல பறையரோ ஏதோ ஒரு கட்சி ஒரு ஜாதி பேரோ அவங்க போட்டாங்கன்னா அவங்கள ஜாதி வெறியன் அப்படிலாம் கிடையாது. அவங்க இல்ல இங்க பாருங்க ஜீத்து ஜோசப் ஒரு டைரக்டர் இருக்காரு. விஜயராஜ் ஜீத்து ஜோசப்னு ஒரு டைரக்டர் இருக்காரு. அப்படி வரீங்கல்ல, அப்ப நான் என்ன கேக்குறேன், ஜீத்து ஜோசப்னு ஒருத்தர் போறாரு, டைரக்டர் பேரு, அவரு ஜீத்துன்னு அவர் பேரு, ஜோசப் பண்றது கிறிஸ்டியன் பேரு, அவர் மதத்தை பரப்புறான்னு அர்த்தமா? அந்த மாதிரி நீங்க போட வேண்டியதானங்க தைரியமா? அதுதாங்க கேக்குறேன். யார் வேணா என்ன வேணா போடலாம், விஜய் சந்திரசேகரன் போடலாம். இதுல ஏன் போடலன்னு எல்லாரும் கேக்குறாங்க. அவரோட விருப்பம், அவரோட விருப்பம் இல்ல, அவரோட விருப்பம், அவர் பேர் போடுறது அவர் விருப்பம் இல்ல. இப்ப வரீங்க பாத்தீங்களா, ரஜினி சிவாஜி ராவன் ஏன் போட மாட்டாரு? இங்க ரஜினிகாந்த்னு பேர் தான் வச்சாங்க, அவர் ஒன்னும் பேரை மறைக்கலையே. சிவாஜி கணேசன் ஒருத்தர் இருக்கிறாரு, அதனால சிவாஜி கேக்வாட்னு பேரு வேணாம்பா, நீ ரஜினிகாந்த் பேரு வச்சவரு பாலச்சந்திரன். அவர் எங்கேயும் போயிட்டு யாரோ ஜெயலலிதாவோ இல்ல கலைஞரோ யாரோ சிவாஜி கேக்வாட்னு சொல்லி இது பண்ணல. அவர் தன்னுடைய லெட்டர் பேட்லயும் சிவாஜி கேக்வாட் தான் கைது போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஆரம்ப காலகட்டத்துல அதுக்கப்புறம் தான் இங்க ரஜினிகாந்த் பேரை கைது போட்டாரு. சரியா? இங்க ரஜினிகாந்த் கேள்வி கேளுங்க, அதே கேள்வியை பதிலுக்கு உங்களுக்கு கேட்டா வலிக்குது. இல்ல எங்களுக்கு வலியில, உங்களுக்கு தான் வலிக்குது. நீங்க ரஜினி கிட்ட சொல்லி நினைக்கிறேன், ரஜினிகாந்த் போடுறாருல, ஏன் சிவாஜி ராவன் போட சொல்லுங்க. அது இங்க தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த் சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும், அதனால ரஜினிகாந்த் போடுறாங்க. இங்க விஜய்னு சொன்னாலும் தெரியும், இங்க ஜோசப் கபிலன் ப்ரோ, இங்க பேர் பிரச்சனை இல்ல. இப்போ இந்த ஸ்பேஸோட நோக்கம் என்ன, இந்த ஸ்பேஸோட நோக்கம் என்ன உங்களுக்கு? ஒரு சாமானியனா நான் எனக்கு நான் ஓட்டு போட போறேன். இவ்வளவு நாள் வரைக்கும் நான் நோட்டா போட்டுட்டு இருந்தேன். தமிழ்நாடு சீரும் ரொம்ப சீர்கெட்டு போய் நிக்குது, மதவாதனால பிரிஞ்சுக்கிட்டு நிக்குது, ஊழல் இங்க பயங்கரமா ஓங்கி நிக்குது அப்படின்னு சொல்ற கட்சி, அதுதான் முதல் பேராகிராஃபே போட்டிருக்காரு. அப்படி என்ன தப்பு நடந்திருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா, கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். நடக்கிற ஊழலை வச்சுதான் அவர் சொல்லியிருக்காரு, நடக்கிற பிரச்சனைகளை வச்சுதான் சொல்லிட்டு இருக்காரு. இதுவரையுமே நீங்க சொன்னீங்க
நல்லது நடந்திருக்கு. உங்களுக்கு வந்துட்டு திமுக ஆட்சியால உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்லது நடந்திருக்கு. சில பேருக்கு அதிமுக ஆட்சியால நல்லது நடந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த 2 ஆட்சிகளும் ஆளுமே வந்து நல்லது நடக்காத பயனடையாத சில பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து நல்லது செய்யணும், எல்லாருக்குமே நல்லது போய் சேரணும் தான் வந்து அந்த நோக்கத்தோட தான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப 2014 எலெக்ஷன்ல அதிமுக ஆதரவாக வாக்கு கேட்டு ஓட்டு போட்டது யாரு? கேம்பெயின் பண்ணது யாரு? நடிகர் விஜய் தானே. அன்னைக்கு அதிமுக ஆதரவாக வாக்கு கேட்ட விஜய் அவர்களுக்கு அன்னைக்கு ஊழல் இல்லையா? அணிலாக உழைத்தார். அன்னைக்கு ஊழல் தெரியலையா? அன்னைக்கு வந்து மதவாத அரசியல் தமிழ்நாட்டுல இல்லையா? இன்னைக்கு டிஎம்கே கூட்டணியில இருக்கிற காங்கிரஸோட போய் சேரணும்னு ட்ரை பண்ணது யாரு 2009ல? ப்ரோ இப்போ 2009ல சேர்ந்துட்டாரு. இப்ப அவர் தனியா சுயேட்சையா வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சோ அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா நீங்க கொள்கை கேக்குறீங்க, கொள்கை வந்து வரும். பேர் இப்பதான் பார்ட்டி இப்பதான் ரெஜிஸ்டர் தான் பண்ணிருக்காங்க. அதுக்கு வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு கேள்வி கேட்டீங்கன்னா இவ்வளவு இருக்கு கேக்குறாங்க ப்ரோ. தப்பு இல்ல கேக்குறது உங்க எல்லா குடிமகனோட எல்லா ரைட்ஸ் அது. ஆனா கொள்கை விட்டுட்டு அப்புறம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இன்னும் பிரீஃபா இருக்கும். வரும்போது நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ப்ரோ இன்னும் ரிலீஸ் அவர் விடணும். அவர் விடுவார். விட்டுட்டு அவர் பேச்சு அவர் ஸ்பீச் கொடுத்துட்டு அப்புறமா நீங்க கேள்வி கேட்கலாம். கட்சி தானே இப்போதைக்கு. அப்படின்னா இப்ப கேள்வி கேட்கதான் செய்வாங்க. நீங்க அப்படி கூட எடுத்துக்கலாம் ப்ரோ. லெட்டர் பேட்னா கூட எடுத்துக்கலாம். ஆனா இது கொண்டாடுறவங்களும் இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் பேசலாம்ல. அன்பு என்ற ஒருத்தர் பேச நினைக்கிறேன், சொல்லுங்க ப்ரோ. அந்த கசடா தபர எது வந்தாலும் துணை எழுத்து வரணும், சரிங்களா? அது கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த மதன்ன்ற இருக்கால, போற போக்குல வந்துட்டு டிஎம்கே ஃப்ராடு பசங்கன்றான், மேலே ஏத்தி விட்டா ஆதாரம் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அவனை. அவன் போயிட்டு அவனை விடுங்க, நான் வேற ஸ்பேஸ்ல டீல் பண்ணிக்கிறேன். அவன் ஒரு அறகுறை அரசியல் தான். அவனுக்கு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நினைக்கிறது. விடுங்க அவனை, விடுங்க பாத்துக்கலாம். சரி, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க அன்பு. உங்க கேள்வி என்ன? அந்த லெட்டரே தப்பு ப்ரோ. இந்த தாவேக்கவா அது தப்பு ப்ரோ. இக்கு வரும் ப்ரோ, சரிங்களா? இப்ப சுகுமார் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதா? இப்ப வந்து நெற்பயிர்னு சொல்றோம்ல, நெற்பயிர்கள் அப்படின்னு பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்றோம்ல. இது நீங்க எழுத்து காட்டுங்களேன். பழமுதிர்ச்சோலை நெற்பயிர்கள் அப்படின்னு வருதுன்னா இப்ப வரும். இக்கு வந்து வரும்ன்றது வந்து அது இலக்கணம் படி தமிழோட இது படி கிராமர் படி வரணும். அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க வந்து பேரு எந்த ஒரு நோக்கத்துல வச்சிருக்காங்க, வெற்றின்றது வெற்றி கழகம் அப்படின்னு பிரிச்சுதான் பாக்குறாங்க. அது ஒன்ன சேர்த்து வந்து அவங்க சொல்லல. உங்க பேர் என்ன? நீங்க போட்டுதாங்க. இல்ல உங்க பேர் என்ன? சுகுமார். சுகுமார் அப்படின்னா தனியா படிக்கணுமா, சுகுமார்னு சேர்த்து படிக்கணுமா? பிழைகள் திருத்தம்லாம் வந்தது கிடையாது இந்தியாவிலேயே முதல் முறையாக. இன்னொரு கட்சி இருக்கு தமிழ்ல, வாழ்வுரிமை இக்கு, அங்கேயும் இக்கு வரும். வாழ்வுரிமை கட்சி ஏதோ ஒண்ணு. ஆனா நான் கேக்குறது இங்க விஜய் தான். நான் கேள்வி கேட்பேன், எப்பா நீ ஏன் வேல்முருகனை கேட்கல, நீ ஏன் அவங்களுக்கு கேள்வி கேட்கல? இந்த கேள்வியில நான் கேட்க கூடாது. எனக்கு யாரை கேட்கணும்னு தோணுதோ அவங்கள தான் நான் கேட்பேன். நான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட தான் நான் கேள்வி கேட்பேன். அங்கேயே இக்கு வருது. இவர் தான் மிஸ் பண்றாரு. கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குங்க. நீங்க அதை கரெக்ஷன் ஃபார்ம் வாங்கி எதை கரெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. கேசி சினிமாஸ் கண்டிப்பா கரெக்ஷன் பண்ணுவாங்க ப்ரோ. நீங்க வந்து இது நேத்திக்கு அவர் காதுக்கு போயிருக்கும் இந்த விஷயம். ஏங்க பொதுக்குழு கூட்டம் நடத்துனீங்க, மாவட்ட தலைவர்களை கூட்டு வச்சு ஆலோசனை கூட்டம் நடத்துனீங்க. அங்க கட்சி பேர் வந்து ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கும். அதுக்கு என்ன இக்கு வரணுமா, நான் வரணுமா, கா வரணுமான்றதெல்லாம் அங்கதான் இது பண்ண மாட்டீங்களா? எல்லாமே மக்கள்கிட்ட கேட்டுதான் பண்ணுவீங்களா? இல்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது இப்ப நம்ம வந்து ஒரு பேர் கிரியேட் பண்றோம்னு வச்சுங்களேன். நீங்க ட்விட்டர்லயே ஆகட்டும் இதுவாகட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஏ போட்டா வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுற மாதிரி அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு நம்மளுக்கு எப்படி தெரியும்? கரெக்ட் பண்றது உங்ககிட்ட ஆள் இல்லன்னா நீங்க தமிழ்நாடு நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? எனக்கு இல்ல ப்ரோ, புரியாமலாம் பேசல. ரெஜிஸ்டர் பண்ணிட்ட அப்புறம் அதை மாத்துறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. உடனே மாத்த போறீங்க. என்ன பேசுறீங்க? புரியுற மாதிரி இல்ல புரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஏங்க இதனால நீங்க படப்பேர் டைட்டில் வைக்கிறதா? இல்ல பாண்ட் சொல்லிட்டு இல்ல கட்சி ஆளுங்கட்சி எதிர்ப்பு தெரிஞ்சுன்னா இல்ல டைம் டு லீடுன்னு சொல்லி மாத்தி வச்சுக்கிட்டு சப்டைட்டில் மாத்தி வைக்கிற மாதிரி என்னங்க இது? படப்பேரா டைட்டில் மாத்தி வைக்கிறதுக்கு? அந்த ஒரு இக்குன்ற பிரச்சனை வச்சு நீங்க வந்து இவ்வளவு கொண்டு போறீங்க. அவர் என்ன பண்ண போறாருன்றத பத்தியே யாருமே பேச மாட்டீங்க. சரி நான் கேட்கவா? என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறாருன்னு யாருமே கேட்கலையே. சரி இருங்க, என்ன பண்ண போறாருன்றது நான்
சொல்லி முடிச்சிடுறேன். வந்து தமிழ் கிளாஸ் அங்க எடுக்க முடியும். இல்ல ப்ரோ, அவர் என்ன பண்ண அவரு தமிழக வெற்றி கழகம் ஒருத்தர் சபா ஒருத்தர் பேசுங்க. சொல்லிக்கிறேன் ப்ரோ, நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் ப்ரோ. சரியா? தமிழகத்திலிருந்து தமிழ்நாடுன்ற மாறுறதுக்கு எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. அதை நீங்க கொச்சப்படுத்திட்டீங்க சீக்கிரமா. தமிழ 100க்கு 300 வார்த்தை தமிழன் சொல்றீங்க. நீங்களே தமிழ் பிள்ளை விடலாமா? தமிழ்நாடுன்றதை விட்டுறீங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது அப்புறம் தமிழனுக்கு வாக்கு போடுங்கன்னு மனசாட்சி இல்லாம பிரச்சாரம் பண்ணுவீங்க. தமிழனுக்கு அழகிய தமிழ் மகன், எங்களுக்கு நீங்க தமிழனுக்கு ஓட்டு போடுங்க, தமிழர்களுக்கு நீங்க இது பண்ணுங்கன்னா அப்ப முதல்ல கட்சி பேர் நான் பேசி முடிச்சிடுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறம் யார் வேணாலும் அவங்களோட வாதத்தை முன்வைக்கலாம். அவர் என்ன பண்ண போறாரு, எதுக்காக கட்சி தொடங்கினாரு, இது அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் பதில் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லிருங்க. சுகுமார், அதுக்கு முன்னாடி இதையும் சேர்த்து சொல்லுங்க. சொல்லுங்க, கேளுங்க. இதுக்கு முன்னாடி இல்ல ஒரு நிமிஷங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காரு, தப்பா இருக்கு ப்ரோ. அதுல இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டீங்களா? அதுக்கும் சேர்த்து சொல்றேன். அதையும் சேர்த்து சொல்லுங்க. சரி, ஓகே. அவர் வந்து ஒரு நடிகர் ப்ரோ. இது வந்து அவர் நடிகர்னால அவர் படத்துலயும் வந்து சரி, இப்போ வரையுமே அவரோட படத்துல இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர், இதுக்கு முன்னாடி வந்து நடிகர் அப்படின்றது வச்சுக்க. இப்பயும் வந்து அவர் முடிச்சிட்டவனே ஃபுல் ஃபிளஜா அரசியல் வந்துருவாரு. ஆனா இதுவரையும் வந்து அவர் படத்துல கத்தியில ஆகட்டும், அவர் எல்லா படத்துலயுமே நீங்க சொல்றீங்க கடைசியா தமிழ்ல தான் வந்து சொன்னாருன்னு. ஏன் கத்தியில வந்து நல்லது சொல்லலையா? இல்ல வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காட்டினீங்க. அப்புறம் நான் கேள்வி கேட்பேன் ப்ரோ. ஒரே நிமிஷம். இல்ல கத்தியில என்ன நல்லது சொன்னாரு ப்ரோ? சர்க்கார்ல ஏகப்பட்ட தப்பு அது சொன்னதெல்லாம் அது தெரியும்ல. இல்ல கேசினிமா கத்தியில என்ன நல்லது சொன்னாரு? ஏன் ப்ரோ கத்தியில வந்துட்டு தண்ணி வந்து அவசியம்ன்றத வந்துட்டு விவசாயத்தை வந்து மேஜரா வச்சு காட்டுறாங்க ப்ரோ. அந்த மாதிரி ஒரு படத்துல துணிச்சலாம் நடிச்சிருக்காரு. சினிமாவையும் அரசியலையும் நீங்க ஒப்பிட்டு பாக்குறீங்க, அப்படித்தானே சுகுமார்? இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாருன்னு நல்லது செய்யறது வந்து வெளியே தெரியணும்னு அவசியம் இல்ல ப்ரோ. அவர் தெரியாம எவ்வளவு செஞ்சிருக்காரு. தெரியணும். இல்ல கபிலன், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். அதெல்லாம் இல்லங்க, இங்க இருக்க ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட அதெல்லாம் பண்ணுங்க. ஓகே, விஜய் லெஃப்ட் ஐடியாலஜியா ரைட் ஐடியாலஜியா? அவர் அதுதான் அதெல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அவர் சொல்றாரு. நான் ஒரு சொல்லிக்கிறேன் ப்ரோ, ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் நானு. சரியா? இங்க வந்துட்டு நிறைய கிராமங்கள்ல டிவியே இருக்காது. ஒரே ஒரு டிவி பஞ்சாயத்து ஆபீஸ்ல வச்சிருக்கோம். அத போய் பார்த்த மக்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டிவி வீட்டுக்கு கொடுத்தா நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. சர்க்கார் படத்துல தூக்கி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு தான் வந்து சொல்ல வந்தாரு. இல்ல இப்ப நீங்க அதை வந்து இலவசத்தை அசிங்கப்படுத்துறது காசு வாங்குறதும் ஒண்ணாங்க. இலவசத்தை ஏதாவது காசு வாங்குறதுனால விலை போயிடுறாங்க. இலவசமா வந்து அவங்க பொருள் கொடுத்து வந்து விலை காசு இல்ல. கவர்மெண்ட் கொடுக்குற டிவி மிக்ஸி கிரைண்டர் வந்து நீங்க வந்து காசு கொடுக்கறது ஈக்குவலா பாக்குறீங்களா? அதனால எவ்வளவு பேர் வந்து உங்களுக்கு பயனடைஞ்சிருக்காங்க தெரியுமா? கேசினிமா அத வாங்க முடியாதனால தான் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. என் வீட்லயும் கலைஞர் டிவி இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு, இப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னு வந்து இதுக்கு முன்னாடி அவர் கொக்கோ கோலா விளம்பரத்துல நடிச்சிருக்காரு. அது அவர் தப்புன்னு வந்து அவர் உணர்ந்துதான் அதுக்கப்புறம் வந்து அவர் நடிக்கிறது இல்ல அந்த மாதிரி எந்த ஒரு இதுலயுமே. ஓகேவா? விளம்பரத்துல ஏன் நடிச்சாரு? தண்ணி எடுக்கிறதுக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருந்துட்டு அதுக்கு திருந்திட்டாரா? எல்லாம் ஒரு பிரச்சனை வந்தாதான் வந்து திருந்துவாங்க. இல்ல நீங்க திருந்திட்டதாவே வச்சுப்போம். ஜாய்ஸ் அலுகாஸ் அவருக்கு அதோட அந்த டைம்ல வந்து அதுக்கு அவ்வளவு பிரச்சனை அதுல இருக்கும், கொக்கோ கோலால இருக்கும். அவருக்கு அந்த டைம்ல தெரிஞ்சிருக்காது. சரிங்க, கொக்கோ கோலா விடுங்க. ஜாய்ஸ் அலுகாஸ் விளம்பரத்துல ஏன் நடிச்சாரு? ப்ரோ ஜாய்ஸ் அலுகாஸ்ல நடிச்சாருன்னா அதோட அவரோட இது ப்ரோ, அவரோட தனிப்பட்ட முடிவு. என்ன தனிப்பட்ட முடிவு? ஏங்க, ஒரு விளம்பரம் ஒண்ணு நடிக்கிறீங்க, அதால ஒரு பிரச்சனை ஒண்ணு பஞ்சாயத்து வருது, அப்புறம் கத்தின்னு ஒரு படத்துல நடிச்சு தண்ணியோட முக்கியத்துவத்தை சொன்னாரு அப்படின்னா, இங்க வீராணாயிரம் இருந்து எத்தனை டன் தண்ணி இங்க மேல ஏறுது, எதுக்காக போகுது, எதுக்காக உபயோகப்படுதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா? இல்ல அடிப்படை இங்க இருக்கிற அரசியல் தெரியுமா? எதுவுமே தெரியாம சினிமாவையும் நீங்க அரசியலையும் ஒப்பிட்டு பாக்குறீங்க. அப்படின்னா துப்பாக்கி படத்துல வந்து நீங்க வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காட்டினீங்க. துப்பாக்கியில தானே பிரச்சனை வந்துச்சு. விஸ்வரூபம் துப்பாக்கி படத்துக்கு தானே பிரச்சனை வந்துச்சு. மத்த எல்லா படத்துக்கும் ப்ரோ அது வந்து துப்பாக்கி படத்துல வந்து இஸ்லாமியர் பர்టిక్యులரா காட்டணும்னு காட்டல. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றது பதில் சொல்லுங்க. ரஜினி வந்து இப்ப லேட்டஸ்டா என்ன வந்துட்டாரு பாத்தீங்கள? நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லனா ரஜினி வந்து என்ன பண்ணாரு? ரஜினி என்ன பண்ணாரு? நான் அரசியல் இல்லன்னு சொல்லிட்டு வந்துட்டோமே.
படத்துல ஒரு இது கேட்ட சொல்றீங்க, கேள்விக்கு பதில் அவர் வரலன்னா லைவா நீங்க லைவா ஒரு நியூஸ் இல்ல இல்ல இங்க பாருங்க இதுக்கு நீ இல்ல ஒரு நிமிஷம் இரு, விஜயராஜ், நீ நீங்க எப்போதுமே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. சொல்றேன். இந்த ஃபேன் ஃபைட் நீ ஒரு மாதிரி விஷயம் பதில் சொல்றேன் இருங்க. இல்ல கேளுங்களா, ஒரு நிமிஷம் கேளுங்க, அவசரப்படாதீங்க. நான் சொல்ற ஒரு விஷயம் கேளுங்க விஜயராஜ். நான் சொல்றேன் ரஜினி விஜயராஜ் அறிக்கை ஒரு நிமிஷம் கொடுத்தாரு. இருங்க விஜயராஜ், நான் என்ன 50 சொல்ல வரேன் ஆண்டுகால கேளுங்க வந்து முதல்ல. தீர்வுக்கு வந்து முடிவு கிடைச்சிருச்சு. விஜயராஜ் முதல்ல நான் என்ன சொல்ல பாபர் வரேன் கேளுங்க மசூதி விஜயராஜ். அயோத்தி ராமர் கோயில் கட்டணும் வரவேற்கத்தக்கது ரஜினி கொடுத்தாரா இல்லையா? நான் என்ன ஏங்க எல்லாம் இப்ப நாளைக்கு ஒரு சர்ச்சு ஒண்ணு கட்டுறாங்க, இருங்க நாளைக்கு சர்ச்சு ஒண்ணு கட்டுறாங்க, இல்ல ஒரு மசூதி ஒண்ணு கட்ட, காலைல ஏழுமலையான் கோயிலுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து சர்ச்சு இதுக்கு மசூதிக்கு போனாரு, என்ன பண்ண வருஷத்துக்கு முன்னாடி கோயில் இருக்கட்டுங்க. இல்ல இல்ல இப்ப யார் மதவாத அரசியல் பண்றது? இப்ப யார் மதவாத அரசியல் பண்றது? கோயில் கட்டுறீங்க இல்ல இல்ல இப்ப யார் மதவாத அரசியல் பண்றது? இருங்க கபிலன் ஒரு நீங்க தான் சொல்றீங்க. இப்ப என்ன நாங்க என்ன சொன்னேன்? அவர் ஏன் சர்ச்சுக்கு போனாரு, அவர் ஏன் இதுக்கு போனாரு நான் கேள்வி கேட்டேன். நான் கேட்டது இஸ்லாமியர்களை வந்து திரைப்படங்கள்ல இஸ்லாமியர்களை திரைப்படத்துல தீவிரவாதியா காட்டிட்டு நீங்க சொல்றீங்களா? படத்துல வந்து நீங்க சொல்றீங்க துப்பாக்கில வந்து விஜய் வந்து முஸ்லிம் ஏங்க அப்புறம் கத்தி படத்தை நீங்க ஏங்க எடுத்துட்டு வந்தீங்க? கத்தி படத்துல விவசாயிகளுக்கு நீங்க ஆதரவா பேசுன மாதிரியும் உட்கார்ந்து சொல்றீங்கல்ல. அப்ப நான் என்ன கேக்குறேன், போன தடவை 5-10 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில போயிட்டு கோமணத்தோட உட்கார்ந்து போராட்டம் பண்ணாங்க யாரு? விவசாயிகள் தான் கோமணத்தோட உட்கார்ந்து போராட்டம் பண்ணாங்க. என்ன பண்ணாரு விஜய்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. நான் கபிலன் ப்ரோ ஒரு 5 நிமிஷத்துல ஒரு கால் வருது, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டேன்னு நினைச்சுக்காதீங்க. கபிலன் ப்ரோ நான் போயிட்டேன்னு நினைச்சுக்காதீங்க, கால் வருது போயிட்டு வந்துடுறேன் நான். ஓகே வாங்க விஜயராஜ், நான் கேக்குறேன், நான் விவசாயம் பண்றேன், நான் 15 ஏக்கர்ல நான் விவசாயம் பண்றேன், நான் நட்டு இருக்கேன், இப்ப அறுவடை பண்ணி முடிச்சிருக்கேன், மறுபடியும் நட்டு இருங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். நான் கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் நீங்க பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் வரேன். என்ன கேள்வி சொல்லுங்க. இப்ப ரஜினி வந்து இப்ப லாஸ்டா ஒரு 1 வீக்கோ 10 டேஸோ இருக்குமா என்ன வந்து மீடியால வந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? 500 வருஷமா வந்து தீர்க்க முடியாத பிரச்சனையை வந்து மோடி அரசு தீர்த்து வந்துருச்சு. ஆமா, ராமர் கோயில் கட்டுறதுக்கு அது வந்து எப்படி சொல்லலாம்? ரஜினி எப்படி சொல்லலாம்? நீங்க சொல்லுங்க. ஏங்க ஒரு கோயில் கட்டி அங்க உள்ள கும்பாபிஷேகம், உங்க ஊர்ல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் போக மாட்டீங்களா? இப்ப நீங்க முஸ்லீம்காக முட்டு கொடுத்துருக்கீங்களா? இல்ல இப்படி வைப்போங்க. நீங்க வந்து ரஜினி விஷயத்தை எடுத்துட்டு வருவோம். நான் என்ன கேக்குறேன், அவரு அயோத்தி கோயில் கட்டினாங்க, தமிழ்நாட்டுல இருந்து ரஜினி மட்டும் தான் போனாரா? இந்தியால இருக்கிற எல்லா விஐபியும் போனாங்கல்ல. நான் என்ன கேக்குறேன், ஆமா எல்லாரும் போலையா? அம்பால இருந்து ஆரம்பிச்சு பவன் கல்யாண்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் போலையா? ரஜினி போனதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா? அவர் ஆன்மீகமா பாக்குறாரு. சர்ச்சுன்றது ஒரு கோயில் தானே. பாபர் மசூதி ஒரு வழிபாடுதெல்லாம் ஒண்ணு. பாபர் மசூதிக்கு முன்னாடி போய் பாப்போமா? இல்ல பாபர் மசூதி என்ன வரலாறு முதல்ல சொல்லுங்க எனக்கு. நீங்க போவீங்க. சரி இல்ல தமிழ்நாட்டுல நான் என்ன கேக்குறேன், முகலாயர்களுக்கு முன்னாடி யார் ஆண்டாங்க முதல்ல சொல்லுங்க எனக்கு. முகலாயருக்கு முன்னாடி யார் ஆண்டாங்க இந்தியாவை? யார் ஆண்டாங்க சொல்லுங்க. இப்ப வருதா? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, தெரிஞ்சா பேசுங்க, முதல்ல வரலாறு பேசுங்க முதல்ல. அப்ப நீ சொல்லுங்க. அப்ப வந்து இந்துக்கள் நான் சொல்றேன் இந்தியால என்ன சொல்லணும்? டாபிக் அப்ப நீ சொல்லு இந்துக்கள் இப்ப யார் மதவாத அரசியல் பண்ணிட்டு இருக்கா? இப்ப ரஜினி எந்த சாமி கும்பிட்டா உங்களுக்கு என்ன? விஜய் சர்ச் தான், விஜய் ஜீசஸ் கும்பிட்டா கும்பிட்டு போட்டோம், எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ உங்க வாயில வந்துச்சு பாரு 2000 யார் ஆண்டுனா உங்க வாயில வந்துச்சு. அப்ப நீங்க சொல்லிட்டு போங்க. அப்ப யார் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும் சொல்லுங்க, யார் ஆண்டுடா? ஏங்க நான் என்ன கேக்குறேன், ரஜினி அயோத்தி கோயில் போனா உங்களுக்கு என்னங்க? அவர் அதை ஆன்மீகமா பாக்குறாரு, நீங்க அதை அரசியலா பாக்குறீங்க. ரஜினி எங்க கட்சி ஆரம்பிச்சு வராரு, ரஜினி எங்க கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு. இல்ல ரஜினி எங்க கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு. இல்ல ரஜினி கட்சி ஆரம்பிக்கல, விஜய் தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப நீங்க தானே பதில் சொல்லணும். பதில் சொல்றீங்களா? பதில் சொல்லுங்க. ஆமா நீங்க தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க தான் பதில் சொல்லணும். இங்க இருக்க பல கட்சிக்காரங்க கேள்வி கேட்பான், பொதுமக்கள் கேள்வி கேட்பான். அவ்வளவுதான். விஜய் ஒரே ஒரு கேள்வி, டிமானிசேஷனுக்கு ஆதரவு கொடுத்தாரு விஜய், அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீ இருக்கியே சபா, ஒரு கேள்விக்கு ஏன் சபா ஒரு கேள்விக்கே பதில் வரல, நீ 1000 கேள்வி கேட்டோம்னா எப்படி இது பதில் வரும்? நான் கேட்ட கேள்விக்கே பதில் வரல, இன்னும் கபிலனால சொல்ல முடியல. ஏங்க கேள்வி நாங்க தாங்க உங்களை கேட்கணும், நீங்க கேட்க கூடாதுங்க, நீங்க பதில் தாங்க சொல்லணும். இதுவே தெரியல உங்களுக்கு. ஒரே ஒரு क्वेश्चन நீங்க சேவை செய்ய வந்திருக்கீங்க. ஒரு கட்சி பேரு என்ன கேள்வி நீங்க பதில் சொல்லணும்னு பாத்தீங்க விஜயராஜ். இருங்க நீங்க தான் சேவை செய்ய வந்திருக்கீங்க, நான் சேவை செய்ய வரல. நான் கேட்கணும் ஃபர்ஸ்ட் சொல்ல கூடாது. நீங்க நல்லா வந்த உடனே நான் கேட்ட கேள்வி இங்க பாருங்க. இல்ல ஒரு நிமிஷம் பதில் சொல்லுங்க. இந்த ஸ்பேஸ்ல வந்த விஜயராஜ் வந்த உடனே இல்ல ஒரு நிமிஷம் விஜயராஜ் இந்த ஸ்பேஸுக்கு வந்த உடனே விஜயராஜ் இந்த ஸ்பேஸுக்கு வந்த உடனே நான் கேட்ட முதல் கேள்வி, எதுக்காக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, என்ன காரணத்துக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கேள்வி கேட்டேன். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சரியா வேலையை செய்யல, அதனால எங்க தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றத சொன்னாரு. எந்த கட்சியை சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் கேட்டேன் அதிமுக அதிமுக இங்க வந்து சரியா அரசியல் பண்ணல, அதனால அதுக்கு மாற்று அரசியல நாங்க வரோம், அவங்க எல்லாம் என்ன நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்னு என்ன கேள்வி கேட்டார். ஏங்க நான் திமுக ஆதரவாவோ அதிமுக ஆதரவா நான் பேச முடியாது, ஆனா அவங்க கெட்டது மட்டும் தான் செஞ்சிருக்காங்களா தமிழ்நாட்டுல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். நல்லதும் செஞ்சிருக்காங்க, நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு. அப்ப நல்லதையும் பேசணும்ல. இல்ல கெட்டது மட்டும் தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு ஆதரவா அப்ப நீங்க வந்தா நல்லது மட்டும் தான் செய்வீங்களா? உங்க ஆட்சியில தப்பே நடக்காது. ஒரே ஒரு கேள்விதான், இது சொன்னதுனால
எந்த மாநிலம் இப்ப தமிழ்நாடை தாண்டி வளர்ந்துருக்கு அதை சொல்லுங்க விஜயகுமார். விஜயராஜ் ப்ரோ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ப்ரோ. அது நான் பதிலும் சொல்லிட்டேன். புரியல என்ன சொன்னாரு? இல்லங்க இப்ப அவர் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டாரு. இல்ல சபா ஒரே நிமிஷம் உங்க கேள்விக்கு நான் வரேன். ஃபர்ஸ்ட் கபிலன் ஒரு கேள்வி கேட்டார்ல, ரெண்டு விஷயத்த வந்து அந்த நோட் பேட்ல போட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து என்ன போட்டிருக்காங்க, ஊழலற்ற ஆட்சி. ரெண்டாவது மதவாத அரசியல். ஃபர்ஸ்ட் ஊழல், இப்ப ஊழல் வந்து இப்ப தமிழ்நாட்டிலே இல்ல, நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஏங்க மதவாதம் சொல்லிட்டு நீங்க தாங்க இப்ப அவரை போட்டு அடியில் அடிச்சீங்க. இல்ல அவரை சொல்ற விஜயராஜ் அவர் சொன்ன இல்ல அவர் வந்து படத்தை சொல்றாரு, துப்பாக்கி படத்துல முஸ்லீம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு. நான் வந்து ரியல் லைஃப்ல சொல்றேன். ஏங்க அதே ரியல் லைஃப்ல வந்து அவர் வந்து தர்காவுக்கும் போயிருக்காருங்க ஏஆர் ரஹ்மானோட. நீங்க அதே எடுத்துக்கணும், ஈக்குவலா பண்றாருல்ல. அப்ப பிரச்சனை நான் ஒன்னு சொல்லிட்டேன். இப்ப ஒரு முஸ்லீம் ஒருத்தர் நண்பர் இருக்காருன்னு ஸ்பேஸ்ல, இப்ப அந்த மாதிரி ரஜினி வந்து இப்ப ரஜினி ரசிகனே இருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி சொல்லாமா? ஃபர்ஸ்ட் 500 வருஷத்துக்கு இல்ல ஒரு சரி இருங்க, நான் சொல்லிடுறேன். இப்ப 500 வருஷத்துக்கான தீர்வு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போறாருன்னா, அப்ப அது வந்து சரியா தப்பா நீங்க சொல்லுங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது அவருடைய கருத்து. அவரு அதை ஆன்மீகமா பாக்குறாரு. அரசியலா பாக்குறதும் ஆன்மீகமா பாக்குறதும் அது உங்களுடைய பொறுப்பு, அது உங்களுடைய தலையெழுத்து. ஆனா என் தலைவன் அதை ஆன்மீகமா தான் பாக்குறாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இங்க ஒரு இல்ல இப்ப சிதம்பரத்துல இங்க வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் போதோ, இல்ல கங்கை கொண்ட சோழபுரத்துல கும்பாபிஷேகம் நடக்கும் போதோ, இல்ல தஞ்சாவூர் கோயில்ல பெரிய கோயில்ல வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் போதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? அது கோயில தானே பாக்குறீங்க. இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல போயிட்டு இல்ல பாரஞ்சித்து மாதிரி இல்ல ராஜராஜ சோழ காலகட்டத்திலே வந்து தேவதாசி முறைகள்லாம் இருந்து சொல்லிட்டு அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்களா? நான் அவரு அதை கோயிலா பாக்குறாரு, நீங்க அதை அரசியலா பாக்குறீங்க. அவரு கோயிலா பாக்குறாரு, அவர் அரசியல்வாதி இல்ல ஆன்மீகவாதின்றது எப்பயோ சொல்லிட்டாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன் விஜயராஜ் கிட்ட, நான் விஜயராஜ் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஒண்ணு இருக்கு. பாபர் மசூதி நேரத்துல வந்து இடிச்சுட்டு தானே கோயில் கட்டுறான். அப்ப எவ்வளவு பாபர் மசூதிக்கு அடியில வந்து தொழில்துறை ஆராய்ச்சி பண்ணி ஒண்ணு கொடுத்து இதுல கோர்ட்ல கொடுத்தாங்களே, அந்த தொழில்துறை ஆராய்ச்சி பண்ண ஒரு தலைவர் அவர் யார்? அவரு தொழில்துறை ஆராய்ச்சி தலைவர் யாருங்க இன்னைக்கு? ஒரு இஸ்லாமிய நண்பர் தான், ஒரு இஸ்லாமிய நண்பர் தான். நான் என்ன கேக்குறேன், இந்த இல்ல அயோத்தி பிரச்சனையை எடுத்து வச்சு நீங்க அரசியல் பண்ண போறீங்களா, இல்ல நீங்க அடுத்த கட்ட நகரத்துல இதை வச்சு அரசியல் பண்ண போறேன், நான் காவேரி தண்ணி வச்சு அரசியல் பண்ண போறேன், அடுத்து நான் வந்து ஒகேனக்கல் தண்ணி பிரச்சனை வச்சு அரசியல் பண்ண போறேன், அடுத்து வந்து நான் வந்து இல்ல 350 டிஎம்சி தனியா இருக்கிறது 180 டிஎம்சி தனியா ஏன் மாறிச்சுன்னு நான் ஒரு கேள்வி கேட்க தெரியும் எனக்கு. நீங்க பாருங்க கேள்வி மாத்திட்டே போறீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. அப்புறம் எனக்கு கேள்வி கேட்க தெரியும். 380 டிஎம்சி தனியா இருந்து 180 டிஎம்சி தனியா ஏன் மாறிச்சு நான் கேள்வி கேட்பேன். இருங்க நான் கேள்வி கேட்பேன். இல்ல கபிலன் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்களா. பாபர் மசூதி கீழே சிவன் கோயில் இருக்கட்டும், இல்ல அம்மன் கோயில், அந்த கோயில் வேணா இருக்கட்டும், அதுதாங்க மதவாத அரசியல். இப்போ இத நீங்க பிஜேபி காரனை புடிச்சு கேள்வி கேட்கணும். பிஜேபி காரனை புடிச்சு கேள்வி கேட்கணும். ரஜினிகாந்த் புடிச்சு கேள்வி கேட்க கூடாது. தப்புன்னா நீங்க பேசுறதும் தப்பு. இப்போ நீங்க அதுதான் நீங்களும் பண்றீங்க, நானும் அதேதான்றீங்க. விஜய் அவர்கள் மதத்தாலையும் இங்க வந்து ஊழலாலையும் இதா இருக்கு அப்படின்னா, அப்ப தமிழ்நாட்டுல இப்ப ஊழல் இருக்குன்றாரு. ஆளுங்கட்சியா இருக்கிறது திமுக. அப்ப நீங்க பதில் சொல்லுங்களேன். இப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். ஒண்ணே டிஎம் கிட்ட திருப்பி விட்டீங்க, உங்களால பதில் சொல்லுங்க. இல்ல அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்களேன். உங்களால பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு என் பக்கம் திருப்பி விட்டீங்களா? இப்ப நான் கேட்கறேன், பதில் சொல்லுங்க. அவர் கேட்ட விஜய் தான் அறிக்கை விட்டுருக்காரு, பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஊழல் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிருக்காருங்க, என்னங்க பதில் சொல்றீங்க சொல்லுங்க. விஜய் போட்டிருக்காரு. விஜயோட பக்கத்தை படிக்கவா? முதல் பக்கம் அறிக்கையை படிக்கிறேன். தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. நிர்வாக சீர்கேடுகள், நல்லா புரிஞ்சுங்க, நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் என்றால் அப்படின்னு போட்டிருக்காரு. வேணா எடுத்து படிங்க. ஃபர்ஸ்ட் அவர் இன்கம் டாக்ஸ் ஒழுங்கா கட்ட சொல்லுங்க, அப்புறம் நம்ம இதெல்லாம் பேசலாம். எப்பா அவரே கட்சிக்கு வந்தது வந்து காரணமே வந்து இப்ப டாக்ஸுக்கு பயந்து தான் வந்திருக்கு, ஈடிக்கு பயந்து அவரே வந்திருக்காரு. ஒரு காருக்கு 9 வருஷம் கேஸ் போட்டவர் தானே விஜய். ஒரு காருக்கு 9 வருஷம் கேஸ் போட்டவர் தானே விஜயராஜ். பதில் சொல்லுங்க. எனக்கு ஒரு क्वेश्चन இல்ல, எதுக்கு ஆனா பிரதர் அவர் அதுல ஒரு ஒரு நிமிஷம் ரொம்ப நேரம் நிறைய பேர் பேசாம இருக்காங்க. ஒரு நிமிஷம் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. 83 கோடி கூட 50 கோடி கூட வாங்கட்டும், 50 கோடி விட்டுட்டானே நீ வராது, அது ஒரு கெத்தா இல்லையா? இருங்க ஒரு நிமிஷம் ராஜ், நீங்க ஏதாவது பேசுறீங்க. ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு சின்ன கருத்து மேல அந்த பதிவு ஒண்ணு ஷேர் பண்ணிக்கோங்களா? அது அவரு தானான்னு தெரியலையா, ஒரு டவுட் தான் அது. அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கோங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ரஜினி பத்தி சொன்னீங்க. ரஜினி வந்து ஆன்மீகவாதின்றது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, அவரும் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. அவரோட நிலைப்பாடு வந்து அரசியல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார்னா, இல்ல அவர் அரசியலுக்கு வந்தார்னா
அவரை கேள்வி கேட்கறது சரி. அவர் அரசியலுக்கும் வரல, நிலைப்பாட்டா எங்கேயும் பெருசாவும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணல. அவரை வந்து இப்ப தேவையில்லாம பேசுறது அவுட் ஆஃப் தி சப்ஜெக்ட். அது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க அந்த அறிக்கையில என்ன கொடுத்திருக்காரு, மதவாதம் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்குன்னு. இது வேடிக்கையா இல்லையா? இங்க மதவாதம் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்குன்றது ஒண்ணு. ரெண்டாவது ஊழல் இது வரைக்கும் எந்த ஸ்கீம் ஊழல் வந்துச்சுன்னு தெரியல. மத்திய அரசுல வந்து அவ்வளவு ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. இல்ல இந்த போன வருஷம் ஏடிஎம்கே ஆட்சியில ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அதுவும் ஊழலா தெரியல. இந்த 2 வருஷத்துல ஒண்ணுமே வரல, ஒரு பெரிய நியூஸும் வரல, ஒரு ஊழலும் வரல. ஆனா ஊழல் இவ்வளவு அதிகமா இருக்கு, அதனால கட்சி ஆரம்பிச்சது வாஸ்தவமா இல்ல. கட்சி ஆரம்பிக்கிறது தவறு இல்ல, அரசியல் வர்றதுல தவறு இல்ல. கொஞ்சம் காரணங்களோட சொல்லியிருக்கலாம். அதுதான் என்னோட கருத்து. ப்ரோ எனக்கு ஒரு क्वेश्चन ப்ரோ. அதுக்கு முன்னாடி விஜயராஜ் அதுக்கான பதில் சொல்லணும்.